Welcome to Peniel Christian Assembly. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், மகிமை உண்டாவதாக. இந்த ஓய்வு நாளிலே அருமையான ஆவிக்குரிய திருச்சபையில உங்களோடு கலந்து கொள்ளவும், இந்த ஆராதனையிலே பங்கேற்கவும், விசேஷமாக ஆண்டவருடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே பகிர்ந்தெழுக்கும்படியாகவும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற நல்ல தயவுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான வாய்ப்பை அளித்த பாஸ்டருக்கு நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சபையாருக்கும் நன்றி. கிராம மிஷனரி இயக்கம் என்கிற இயக்கத்துல ஒரு பகுதி நேர ஊழியர்களாக நாங்க அநேகர் இணைந்திருக்கிறோம். இது போக முழு நேர ஊழியர்கள் நிறைய இருக்கிறோம். கிராம மிஷனரி இயக்கத்தின் தரிசனம் 7000 மிஷனரிகளை உருவாக்கி அந்த 7000 மிஷனரிகள் மூலமாக 1,00,000 கிராமங்களை சந்தித்து 1,00,000 கிராம திருச்சபைகளை நாட்டுவது என்பது. அல்லேலூயா. விருதுநகர் பக்கத்துல உள்ள அருமையான டேவிட் கணேசன் பிரதருடைய அவருடைய பிறந்த கிராமம், அந்த கிராமத்துல எங்களுடைய புள்ளலக்கோட்டை என்கிற கிராமத்துல எங்களுடைய தலைமைச் செயலர் இருக்கு, எங்களோட ஹெட் ஆபீஸ். அதுதான் அண்ணனோட சொந்த ஊர். அந்த ஊர்ல ஹார்ட் பாதிக்கப்பட்டு மரித்து விடுவார் என்று சொன்ன நிலையில ஒரு 5 நாட்கள் அவங்க ஊர்ல உள்ள, அவர் பேர் கணேசன், கிறிஸ்துவ அறியாத ஒரு குடும்பம். அவங்க ஊர்ல உள்ள ஒரு செவன்த் டே சர்ச், அதுல லாஸ்ட் சீட்ல உட்காந்து இயேசுவே எனக்கு உயிர் பிச்சை கொடுங்கன்னு சொல்லி, அவருக்கு ஜெபிக்க தெரியாது, பாடுகிற பாடல்கள் புரியாது, பாஸ்டர் சொல்லுகிற வசனங்கள் எல்லாம் தெரியாது. ஆனால் ஒரு 5 வாரங்கள் சென்று ஜெபித்திருக்கிறார். 5 வாரங்கள்ல அவருடைய இருதயம் சரியாயிடுச்சு. ஹல்லேலூயா. இதுக்கு பின்புலம் என்ன இருக்கு அப்படின்னா, அந்த கிராமத்துல ஒரு டீச்சர் இருந்திருக்கிறாங்க, சின்ன தாயின். அவங்க மேரேஜ் பண்ணாத ஒரு டீச்சர். அந்த டீச்சர் அந்த பகுதியில ஸ்கூல் டீச்சரா ஒர்க் பண்ணி அவங்க நல்ல கிறிஸ்தவங்களா இருந்திருக்கிறாங்க. சிறு பிள்ளைகள் மத்தியில ஊழியம் செஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு மேல அவங்களால ஒன்றும் செய்ய முடியல. ஆனா ஆண்டவர்கிட்ட நல்ல ஜெபிக்க கூடியவங்க. அவங்க இந்த புள்ளலக்கோட்டை கிராமத்துக்கு ஒரு எழுப்புதல் வேணும் அப்படின்னு சொல்லி அநேக வருஷமா ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு சொல்லி இருக்கிறாரு, இந்த புள்ளலக்கோட்டை கிராமத்துல இருந்து இந்த ஊருக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துக்கே வெளிச்சமாக உப்பாக நான் ஒரு ஊழியக்காரர் தருவேன்னு சொல்லி இருக்கிறாரு. அவங்க அதை நம்பி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. 20-21 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அவங்க ஜெபித்தா அவங்க வீடு பூட்டிட்டு ஜெபம் பண்ணா கண்ணீர் அவங்க வீட்டுக்கு கதவு வழியா கீழே வருமா. கண்ணீர் சிந்தி நம்முடைய தேசத்துக்காகவும் குறிப்பா அந்த புள்ளலக்கோட்டை கிராமத்து மக்களுக்காகவும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. ரொம்ப வருஷம் ஆகியும் அவங்களுக்கு பதிலே கிடைக்கல. இந்த கிராமத்துல எல்லாரும் குடிக்கிறாங்க, இந்த கிராமத்துல எல்லாரும் சூதாடுறாங்க, பெரிய முரட்டாட்டமா இருக்கிறாங்களே ஆண்டவரே, இன்னும் இந்த ஊர்ல ஒரு துளி கூட திருந்துற மாதிரி தெரியலேன்னு சொல்லி, தன்னுடைய ஜெபத்துக்கு பதில் வரலன்னு சொல்லி ரொம்ப பாரத்தோடு ஆண்டோட்டு அழுதிருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, நீ கிளம்பி உன் வீட்டுல இருந்து இந்த இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. ஒரு பாலடைந்த கட்டடத்துக்குள்ள ஆண்டவர் போக சொல்லி இருக்கிறார். அங்க போனா டேவிட் கணேசன் அவருடைய நண்பர் பாலமுருகன் 2 நபர்களும் முழங்கால நின்று அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம். அல்லேலூயா. அந்த ஊர்ல அவங்களுடைய ஜெபத்தின் நிமித்தமாக ஆண்டவர் கொடுத்த கனி அருமையான பாலமுருகன், டேவிட் கணேசன். இப்ப அந்த டேவிட் கணேசன் தலைவராக இருக்கிறார். அந்த பாலமுருகன் என்பவர் பிலிப்பு பாலமுருகன் என்று சொல்லி ட்ரெஷரரா இருக்கிறாரு. அவருக்கு ஒரு பாரம் வந்திருக்கு, ஆண்டவரே எங்க பகுதி மட்டும் ரட்சிக்கப்பட்டா பத்தாது, எங்க சுற்று உள்ள கிராமத்தையும் ரட்சிங்க ஆண்டவரே, நான் முடிஞ்ச அளவு போய் சுவிசேஷம் சொல்றேன் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கிறாரு. அப்ப அவருக்கு ஜெபம் பண்ண ஆசை நிறைய வந்திருக்கு. அப்போ ஒரு நாள் போர்டுல எழுதியிருக்கிறாரு, ஆண்டவரே ஒரு 100 கிராமத்துக்காவது நான் உங்களை பத்தி சொல்லிடுவேன் ஆண்டவரேன்னு சொல்லியிருக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அமைதியா உட்காந்துட்டாரு. 100 கிராமத்துக்கெல்லாம் சொல்ல முடியாது, என்கிட்ட ஒரு சைக்கிள், ஓட்ட சைக்கிள் கூட கிடையாது, நான் எப்படி 100 கிராமத்துக்கு இயேசுவை போய் அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லி சோர்ந்து உட்கார்ந்துட்டார். கொஞ்ச நேரம் கழிச்சு
ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் அப்படின்னு ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்ப நிச்சயமா ஆண்டவர் 100 கிராமத்தை சந்திப்பாருன்னு ஒரு கொஞ்ச நேரத்துல நம்பிக்கை வந்து நிச்சயமா நம்ம 100 கிராமம் அறிவிக்கிறோம் அப்படின்னு. இப்ப ஆண்டவர் மறுபடியும் அந்த வார்த்தையை நான் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர்னு சொன்ன உடனே, சரி சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் நீங்கன்னா 1000 கிராமங்களுக்கு என்னை கூட்டிட்டு போங்கன்னு ஒரு ஜீரோவை போர்டுல எக்ஸ்ட்ரா பண்ணிட்டார். அடுத்து இன்னும் கொஞ்சம் யோசித்திருக்கிறார், இன்னொரு ஜீரோ கூட்டி இருக்கிறார். இன்னும் கொஞ்ச நேரம் யோசித்திருக்கிறார், இன்னொரு ஜீரோ கூட்டிட்டாரு. ஆண்டவரே, நான் மரிப்பதற்குள்ள நீர் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் என்றால் நான் 1,00,000 கிராமங்களுக்கு நான் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். ஜோமணி முடிச்ச உடனே அவருக்கே மறுபடியும் என்ன ஆயிடுச்சு, டவுன் ஆயிடுச்சு. நம்ம கிட்ட சைக்கிளே இல்ல, நம்ம எங்க ஒரு 100 கிராமத்துக்கு கூட அறிவிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆல் நைட் பிரேயர் ஒரு இடத்துக்கு சொல்லி இருக்கிறாங்க. பஸ் ஸ்டாண்ட்ல போய் ஓரமா காத்திருந்து உட்கார்ந்து இருந்திருக்காரு. பஸ்ஸுக்காக காத்திருக்காரு, பஸ் வரவே இல்லை. அப்ப இவர் ரொம்ப நேரம் சோர்ந்து போயிட்டு, சரி பஸ்ஸுக்கு கையில வச்சிருந்தது ஒரு 2 ரூபா 50 காசு இருந்திருக்கு. அந்த காசை கொண்டு போய் யாராவது பிச்சை கேட்கறவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம், இன்னைக்கு ஊழியம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யாசகம் பண்றவர் உட்கார்ந்து இருந்திருக்காரு. அவர்கிட்ட போய், ஐயா இந்தாங்க இதை வச்சுக்கோங்கன்னு சொல்லி அந்த 2000 ரூபாய் பஸ் காசு அவர் கையில கொடுத்திருக்கிறார். பார்த்தா அவர் கண் தெரியாத ஒரு நபர். ஐயா உங்களுக்கு கண்ணு தெரியாதா? ஆமாங்கய்யா, இந்தாங்கய்யா இதை உதவியா வச்சுக்கோங்கன்னு கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த ஐயா வந்து ரொம்ப ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு கணேசன். அப்ப இவருக்கு தெரிஞ்சிருச்சு இந்த கண் தெரியாத யாசகர் யாரு, ஒரு கிறிஸ்தவர் அப்படின்னு சொல்லி, ஐயா நானும் கிறிஸ்துவ அறிவிக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட ஒரு நிமிஷம் பேசியிருக்கிறார். அப்ப அந்த கண் தெரியாத நபர் இவர் கையை பிடிச்சுக்கிட்டு சொன்ன வார்த்தை, ஐயா என்னன்னு தெரியல, கர்த்தர் உங்ககிட்ட சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, எழுதுனது எழுதுனதே அப்படிங்கிற வார்த்தை உங்ககிட்ட சொல்றாரு. நீங்க என்ன உங்க நோட்ல எழுதுனீங்க, உங்க டைரியில எழுதுனீங்க எல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, நீர் எழுதுனது எழுதுனதே. அல்லேலூயா. அந்த வார்த்தை உறுதிப்பாட்டோடு கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு முன்பாக ஊழியத்தை ஆரம்பித்து இன்றைக்கு எங்களோடு 1800 மிஷினரிகளை ஆண்டவர் தந்து விட்டார். அல்லேலூயா. இந்தியா மாத்திரமல்ல, இந்தியாவில் உள்ள பிற மாநிலங்களையும் ஊழியம் செய்யறோம், வெளிநாடுகள்லையும் கால் பதித்திருக்கிறோம். இந்த எங்களுடைய இலக்கு கிராமங்களை சந்திப்பது, கிராமங்கள்ல உள்ள சிறு பிள்ளைகளை நல்ல டியூஷன் சென்டர் மாதிரி நடத்தி அதுல ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. இப்ப ஆட்டுக்குட்டியை மேய்த்தா ஆடும் தன்னால வரும் சொல்லி கிராமந்தோறும் சிறுவர் ஊழியம் வாலிபர் ஊழியம் அதை செய்ய துவங்கினோம். முதலாக விருதுநகர்ல ஒரு 5000 பேர் கொண்டு ஒரு வாலிபர் முகாமை நடத்தினோம். அதுல 7000 பேர் வந்தாங்க. 5000 பேர் அறிவிச்சோம், 7000 பேர் வந்தாங்க. 2வது என்னுடைய சொந்த ஊர் திருமங்கலம், எங்க ஊர்ல வந்து ஒரு 25,000 வாலிபர்களை கூட்டணும். அடுத்த ஆண்டு மதுரையில 20,000 வாலிபர்களை கூட்டணும். மறுபடியும் திருமங்கலத்துல 33,000 வாலிபர்களை கூட்டணும். அடுத்து 50,000 என்கிற இலக்கு வைத்து திருச்சியில முதலாக நடத்தினோம். இப்ப கடந்த 3 வருடமாக 1,00,000 அப்படின்னு சொல்லி இந்த வருடம் 1,20,000 வாலிபர்கள் பெற்றோர்கள் இணைத்து நம்ம கூட்ட வேண்டும் என்று சொல்லி ஒரு இலக்கோடு இந்த பகுதி முழுவதுமாய் மாற்றல்ல, கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதுமா நாங்க ஒர்க் பண்றோம். ஹல்லேலூயா. எல்லா இடங்கள்ல இருந்து வேன்கள் மூலமாக இந்த திருச்சி மொராய் சிட்டியில தமிழ்நாட்டுல இருக்கிற வாலிபர்கள் எல்லாம் நம்முடைய ஊருக்கு வர போறாங்க. நம்ம ஊருக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. கடைசி நாட்கள்ல நம்முடைய தமிழ்நாட்டுல இருந்துதான் எழுப்புதல் தீ பரவும், அது நிற்காமல் பரவும். உலகத்தின் கடைசி நாள் வரைக்கும் இந்த எழுப்புதல் நிற்கும் சொல்லி அநேக தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாட்கள் எழுப்புதலின் நாட்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி எல்லாரும் புறப்படக்கூடிய ஒரு நாட்கள் இருக்கிறோம். அதனால நான் வந்து திருமங்கலத்துல ஒரு காய்கறி கடை தான் வச்சிருக்கிறேன். நான் வந்து ஒரு பாஸ்டர் கிடையாது. நான் பிரசங்க ஊழியம்னு லேசா சைட்ல ஆரம்பிச்சேன். இந்த ஊழியத்தோடு இணைந்தேன். இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 2017 இந்த ஊழியத்துல நானும் ஒரு பிரசங்க ஊழியம் பண்றேன்னு சொல்லி இணைந்தேன். இன்றைக்கு வரைக்கும் ஒரு 1000 பிரசங்க மேடைகளை ஆண்டவர் கொடுத்து விட்டார் ஒரு காய்கறி கடைக்கு. அல்லேலூயா. பகுதி நேரமாக பேருக்கு ஊழியம் செய்யறோம், அவ்வளவுதான். காலையில என்னை பிடிக்க முடியாது. நான் காலையில 4 மணிக்கு இருந்துச்சுன்னா ரேட்டு என்னோட வியாபாரம் என்னன்னா, எங்க ஊரை சுத்தி இருக்கிற 100 கிராமங்களுக்கு அங்கிருந்து வருகிற காய்கறிகளை எங்க கடை முன்னாடி கொண்டு வந்து வைப்பாங்க. அதை ஏலம் விடுவோம். ஏலம் விட்டு ரேட் பிக்ஸ் பண்ணி எங்க ஊரை சுத்தி இருக்கிற 100 கிராமங்கள்ல உள்ள கடைகளுக்கு நாங்க சப்ளை கொடுத்துருவோம்.
கிட்டத்தட்ட ஒரு 10-11 மணிக்கு எங்களுடைய வேலை முடிஞ்சிரும். அதுக்கு பிறகு எங்களுடைய அக்கௌண்ட் செக்ஷன், கலெக்ஷன் அதெல்லாம் நாங்க பாக்குறதுக்கு ஒரு டீம் வச்சிருக்கிறோம். இந்த இடப்பட்ட நேரத்துல நான் ஊழியம் என்று சொல்லி ஆரம்பித்து மதியத்துக்கு மேல கிராமப்புற ஊழியங்களுக்கும் செல்லுகிறேன். வாரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டவருடைய வார்த்தைகளை 15 இடங்கள்ல கொடுக்க ஆண்டவர் அழைத்து போகிறார். அல்லேலூயா. பாஸ்டர்ஸ்க்கு பேசுறதுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஒரு பைபிள் காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு கூட்டிட்டு போறாங்க. நான் பாஸ்டர் கிடையாது, இப்பவும் சொல்றேன், பைபிள் ஸ்காலரும் கிடையாது. ஆனால் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு ஏற்படுகிற அனுபவங்களை நாங்க ஷேர் பண்றோம். அல்லேலூயா. எங்களுக்கு கொடுக்கிற ஆவிக்குரிய அனுபவங்கள், எங்களுக்கு கொடுக்கிற ஊழியத்தின் அனுபவங்களை நாங்க ஷேர் பண்றோம். அதுதான் இன்றைக்கு தேவை. ஒரு பக்கம் இஸ்ரவேலின் வரலாறுகள், அந்த பாடம் எல்லாம் நமக்கு தேவைதான். இன்னும் எருசலேமின் வரலாறுகள் தேவைதான். சபைகளுடைய வரலாறு, இதெல்லாம் பைபிள் காலேஜில் நடத்துகிற எல்லா ரெகுலரா நடத்துறதா நிச்சயம் தேவைதான். ஆனா பிராக்டிகலா ஒரு ரட்சிக்கப்படாத நபர் ஒரு சர்ச்சுக்குள்ள வந்தா அவன் என்ன ஃபீல் பண்ணுவான், அது முதல்ல தெரிஞ்சிருக்கிறோம்ல. பவுல் என்ன சொல்றாரு, நீங்கள் தேவனுடைய பண்ணையா இருக்கிறீர்கள். பண்ணை இல்லாம என்ன செய்ய முடியாது. பண்ணை இல்லாம வேலை கத்துக்கிட்ட என்னத்துக்கு. ஒரு சின்ன கதை சொல்றேன். ஒரு கிராமத்துல ஒரு நபர் 2 நபர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்களாம். ஒரு நபர் என்ன செஞ்சாரா, மண் வெட்டி எடுத்து மண்ணை வெட்டிக்கிட்டே இருந்தாராம். அடுத்து 2வது நபர் என்ன செஞ்சாரா, அவர் வெட்டின கூலி என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு, மூடிக்கிட்டே வந்திருக்கிறார். இப்ப 2 பேரும் அந்த வேலையை பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஒருத்தர் வேடிக்கை பார்க்கிறார். இவங்க என்ன வேலை செய்யறாங்க நமக்கு ஒன்னும் புரியலையே. இருக்கிற ஆளை கூப்பிட்டு என்னப்பா செய்றேன்னு இருக்கிறார். என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எங்க ஓனர் கொடுத்த வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னாராம். 2வது நபரை கொடுத்து நீ என்னப்பா செய்யறேன்னா, எங்க ஓனர் கொடுத்திருக்க வேலையை நான் செய்யறேன், வேலை நேரத்துல டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னு சொன்னாரா. ரொம்ப சின்சியரா குழி வெட்டி இருக்கிறாரு. இவர் ஒரு வெட்டின குழியை பூரா மூடி இருக்கிறாரு. ரொம்ப நேரம் அவருக்கு ஒன்னும் புரியல. என்ன செய்யறீங்கப்பா, இது என்னப்பா வேலை அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அப்பதான் அவங்க 2 பேரும் சொல்லி இருக்கிறாங்க, எங்க ஓனர் எனக்கு குழி வெட்டுற வேலை கொடுத்தாரு, இன்னொருத்தருக்கு விதை எடுத்துட்டு வந்து குழிக்குள்ள போடுற வேலை கொடுத்தாரு, இன்னொருத்தருக்கு அதை மூடிக்கிட்டே வரணும், 3 பேருக்கு வேலை கொடுத்தாரு. ஆனா விதை போடுற வேலைக்காரர் வரல, அதனால எங்க வேலையை நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னாராம். அல்லேலூயா. நான் வேற எதை பத்தியும் சொல்லல, இன்றைக்கு இருக்கிற சபைகளை பத்தி தான் சொல்றேன். அல்லேலூயா. சபைகள்ல நடக்கிற ஊழியம் கிட்டத்தட்ட அப்படிதாங்க இருக்கு. கிட்டத்தட்ட அப்படிதான். வேத வார்த்தை இல்ல, வசனங்கள் இல்ல, இயேசுவை பற்றிய சிலுவையை பற்றிய உபதேசங்கள் இல்ல, சுவிசேஷ ஊழியங்கள் இல்ல. ஆனால் சபை நடந்து கொண்டு இருக்கிறது. சபையில எல்லாம் இருக்கு, ஆராதனை இருக்கு, துதி இருக்கு, எல்லா ஜபம் கூட இருக்கு, உபவாச ஜபம் இருக்கு, ராம் முழுவதும் முழித்து ஜெபிக்கிற கூட்டங்கள் இருக்கு, நிறைய சபைகள்ல அதிகால கூடி ஜெபிக்கிற சபைகள் இருக்கு, ஆயத்த ஜபம் இருக்கு, காத்திருப்பு ஜபம் இருக்கு, வாரக்கணக்கா காத்திருந்து கம்யூனியன் எடுக்கிற சபைகள் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் நான் சொன்ன அந்த சுவிசேஷமும் கிராம மக்கள், ஆத்துமாக்கள் பாழாகி போகிறது என்ற பாரம் இல்லாத ஜனங்கள், நம்ம ஊர்ல நம்ம உறவுகள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களா, நம்ம கூட இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி இருக்கிறோமா, இது எல்லாம் இன்னைக்கு தேவையான காரியமாக இருக்கிறது. இதை பிரதானப்படுத்திதான் எங்களுடைய ஊழியம். இன்றைக்கு எழுப்புதல் தேவை. எழுப்புதல் தேவைன்னா ஆத்துமாக்களை சந்திக்கிறது தான் முதலாவதாக நம்முடைய வேலையா இருக்கணும். அல்லேலூயா. சபையில எல்லாருக்கும் பைபிள் தெரியுது. நான் பிரசங்கிக்கிறேன், நான் பைபிள் வசனத்தை ஒரு வசனத்தை லேச ஆரம்பிச்சா நீங்க மீதி எல்லாம் சொல்லி முடிச்சிருவீங்க. எல்லாருக்கும் வசனம் தெரியும், எல்லாருக்கும் பைபிள் தெரியும், எல்லாம் தெரியும். ஆனால் தேவையானது எல்லா திருச்சபைகளும் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதை காண்கிறோம். அதனால இந்த காலத்துல இதெல்லாம் மாற்றும்படியாக தூர் வாருகிற ஊழியத்தை நாங்கள் செய்து வருகிறோம். ஹல்லேலூயா. தூர் வாரதுன்னா தெரியுதுல, தூர் வாரப்படாத கிணறோ குட்டையோ எப்படி இருக்கும், அது அநேக நாட்கள் பயன்படுத்தாமல் சகதி எல்லாம் முண்டி போய் அந்த தண்ணீரை யாரும் குடிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். தூர் வாருகிறது என்ன, கம்ப்ளீட்டா கீழே வரைக்கும் போய் அந்த சகதி எல்லாம் அகற்றி கொஞ்ச நேரம் அந்த தண்ணியை ஃப்ரீயா விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா புதிய ஊற்றுக்கண்ணில் இருந்து புதிய ஊற்று தண்ணீர் வருமா. ஹல்லேலூயா. அதனால இந்த டம்பா இருக்கிற இந்த தண்ணி எல்லாம் இன்றைக்கு சபைகள்ல வேறு விதமாக மாற்றி நம்ம எல்லா ஊழியத்துக்குன்னு இறங்கும் போதுதான் சபைகள் ஆயத்தமாக இருந்தால் கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கும்.
ஆவியானவரே நீர் வாரும், நாங்க ஆயத்தமா இருக்கிறோம். மணவாட்டி கூப்பிடுற மாதிரி கடைசி பைபிள்ல கடைசி பக்கங்கள் எழுதப்பட்டிருக்கு. என்ன எழுதியிருக்கு? ஆவியும் மணவாட்டியும் வா என்பார்களாக. நம்ம வாவான்னு கூப்பிட்டுட்டு பண்படுத்தாத நிலத்தை வச்சிருந்தா மழை எப்படிங்க வரும்? பண்படுத்தாத நிலத்துல முள் இருக்கு, குறுக்கு இருக்கு, சகதி இருக்கு, எது பார்க்கட்டல, எந்த வேலையும் விவசாயத்துக்கு நம்ம செய்யல. ஆனால் மழையை வருஷிக்க பண்ணுங்க ஆண்டவரே, பின்மாறி மழை வரட்டும் ஆண்டவரே நம்மள ஜெபம் பண்ண சொல்லியிருக்கிறார். அப்படித்தானே சொல்லியிருக்கிறார். பின்மாறி மழைக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், வேண்டிக் கொள்ளுங்கள். பின்மாறி மழை வரணும்னா பண்பட்ட நிலமாக நம்ம எல்லாம் மாறும் பொழுதுதான் நிலம் நல்ல ஒரு ஆசீர்வாதமான நிலமாக மாறும். அத ஆண்டவர் எதிர்பார்த்து காத்து கொண்டே இருக்கிறார். சபைகள் பகுதியில ஆண்டவர் எதிர்பார்க்கிற பண்பட்ட இருதயம் உள்ளவர்களாக எல்லாரும் மாறணும். இதெல்லாம் நாங்க எல்லா பகுதியிலும் தாழ்மையோடு, நாங்க எல்லாம் கிராமத்துல இருந்து அங்கங்க எங்களோட இணைந்திருக்கிறவங்க பெரிய பெரிய ஆட்கள் கிடையாது. யாரும் பைபிள் காலேஜ்ல படிச்சுட்டு வந்து ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டு வந்தவங்க கிடையாது. அங்கங்க கெட்டு போனவங்க, மனைவி இழந்தவங்க, கணவனை இழந்தவங்க, இது போக கிராமங்கள்ல மதுபான பழக்கத்துல நிறைய ட்ரக் அடிக்ட்ல இருந்தவங்க நாங்க கியூர் பண்ணி அவங்களுக்கு மிஷினரி ட்ரெயின் பண்ணி அவங்கள சரியாக ஆண்டவர்களை கொண்டு வந்து அவர்களை வச்சுதான் எல்லா பகுதியும் ஊழியம் செய்கிறோம். ஒரே ஒரு பானையில 300 பேர் நாங்கள் ஒன்றாக ஆக்கி உணவு, அன்றாட உணவு சாப்பிடுறோம். விருதுநகர்ல எங்களுடைய ஹெட் ஆபீஸ் இருக்கு. ஒரே இடத்துல எல்லாரும் தங்கி இருந்து தமிழ்நாடு முழுவதும் ஊழியம் போறதுக்கு அங்க ட்ரைனிங் கொடுத்து செட்டு செட்டா மக்களை அனுப்பிக்கிட்டே இருக்கிறோம். கடந்த வருஷத்துக்கு முந்தின வருஷம் இந்த பகுதியில ஜாக்கப் சங்கர்னு ஒரு அண்ணன் ஊழியம் பார்த்தாரு. அண்ணன்னா திருச்சி இன்சார்ஜ். போன வருஷம் ஆல்வின்னு சொல்லி ஒரு பையன் இன்சார்ஜ். இப்ப அந்த அவங்க எல்லாம் மெட்ராஸ் ஒருத்தர், கோயம்புத்தூர் ஒருத்தர் டிரான்ஸ்பர் பண்ணிட்டோம். இந்த வருஷம் மனோஜ் அப்படின்னு சொல்லி பாஸ்டருக்கு தெரியும், அவரை இன்சார்ஜா போட்டிருக்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் ட்ரைனிங் பண்ணி அடுத்தடுத்த லெவலுக்கு ஆட்களை நாங்க அனுப்பி கொண்டே இருக்கிறோம். இவ்வளமாக இந்த ஊழியம் நடைபெறுகிறது. சீக்கிரமாக எங்களுடைய இலக்கின்படி 7000 மிஷினரிகளை கொண்டு 1,00,000 கிராம திருச்சபைகளை ஆண்டவர், சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் நிச்சயமாக இந்த ஊழியத்துக்கு தருவார், நம்முடைய தேசத்துக்கு தருவார். அல்லேலூயா. இந்த கடைசி எழுப்புதலின் காலங்கள்ல நாங்க எல்லாம் அப்படியாக இணைந்து செயல்படுகிறோம். சீக்கிரமாக ஆண்டவர்களை வார்த்தைக்குள்ள போவோம். என்னுடைய பெயர் அவனராஜன். பாஸ்டர் சொன்ன மாதிரி அவனம் அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகம், அகிலம் அப்படின்னு அர்த்தம். அவனம்னா என்னது? அகிலம்னு அர்த்தம். நான் திருமங்கலத்துல தொன்று தொட்டு இயேசுவை அறியாத ஒரு குடும்பம். சிறு வயதுல இருந்து தகப்பனாரை இழந்து பிசினஸ் செய்ய, அதாவது எங்க அப்பாவோட பிசினஸ் நானே திரும்ப எடுத்து மறுபடியும் கன்சிடர் பண்ணி செஞ்சேன். அதுல நிறைய நஷ்டமாகி ஒரு 2007-08 என்னுடைய கடன் அதிகமாகி என்னுடைய வீடெல்லாம் விற்கக்கூடிய நிலைமையில இயேசுவையும் அறியாம, ஒரு திக்கு திசை இல்லாம, குடும்பத்தை எல்லாம் நெருக்கி, அதாவது வீடு வாசல் எல்லாம் விற்கக்கூடிய நிலைமையில, நடு ரோட்ல நிக்கக்கூடிய நிலைமையில, அப்படி இருக்கும் பொழுது என்னோடு கூடவே படித்த என்னுடைய ஃப்ரெண்டு, என்னுடைய வாலிப நண்பன், நாங்க 2 பேரும் ஸ்கூல் டேஸ்ல இருந்து ஒன்னா படிச்சோம். ஒரு நாள் முள்செடிக்கு பக்கம் கூட்டிட்டு போய் அந்த முள்செடிக்கு கீழே உட்கார வச்சு இயேசுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை நம்புன்னு சொல்லி இயேசுவை பற்றி முதலாக எனக்கு சொல்லி கொடுத்தார். நான் எல்லா தெய்வங்களையும் வணங்குறேன், உங்க இயேசுவை நான் வணங்கி பாக்குறேன் அப்படின்னு சொல்லி இயேசுவை நான் வணங்கி பாக்குறேன்னு ஒரு சின்ன பிராக்டிஸ் எடுத்து ஆரம்பிச்சேன். 10 நாள் நான் பிரேயர் பண்ணி பார்த்தேன். ஒன்னும் அவர்கிட்ட போட்டோ கேட்டேன். இயேசு போட்டோ தான், போட்டோ எல்லாம் தேவையில்லை, நீ இயேசுன்னு சொல்லி கூப்பிடு, கரெக்டா ஆண்டவர் உனக்கு பதில் கொடுப்பார். 10 நாள் பிரேயர் பண்ணி பார்த்தேன். ஆனா 10 நாள் கழிச்சு ஒரு மாற்றமும் தெரியலையே அப்படின்னு விட்டுட்டேன். அப்புறம் தொடர்ந்து நான் பாட்டுக்கு எப்பவும் போல என்னுடைய ரெகுலர் லைஃப் வாழ்ந்தேன். திடீர்னு எங்க வீட்டுல அடுத்தடுத்து நோய், நிறைய கஷ்டம். திரும்ப அந்த பையன் வந்து எனக்கு ஞாபகப்படுத்தினார். இப்போ ஓகே, நான் இயேசுவை மறுபடியும் ஜெபம் பண்றேன். இந்த இயேசுவுக்கு பூஜை போடுறது எப்படின்னு எனக்கு தெரியல. நான் எல்லா கடவுள்களுக்கும் என்ன செய்வேன், பீடத்துக்கு போய் பூஜை வைக்கக்கூடிய ஆளு. இந்த இயேசுவுக்கு எப்படியாவது பூஜை போடணும், இதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு நானும் கிறிஸ்தவர்கள் இடத்துல போய் இயேசுனா யாரு, இவருக்கு எப்படி நம்ம பூஜை போடணும் அப்படின்னு கேட்டேன். அப்படி கேட்கல, இயேசுனா யாருன்னு கேட்டேன். இயேசுவை பத்தி யாரும் எனக்கு தெளிவாக சொல்லி கொடுக்கவே இல்லை. அப்ப ஒரு நாள் எங்க ஊர் பகுதியில ஒரு ஊழியக்காரர் இருந்தாரு. இந்த சர்ச்சுக்கு கிறிஸ்தவங்க எல்லாம் போறாங்க அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு அவர்கிட்ட கேட்டேன். ஆனா எங்க வீட்டுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு, வீட்டுக்கு தெரியாம என்ன செஞ்சாருன்னா, ஒரு கிராமத்துல உள்ள ஒரு 100 ஆண்டு சபை, அதுல ஆராதனை நடக்காத
பூட்டி கிடக்கிற சபை. அதை திறந்து இதுதான்ப்பா சர்ச்சுன்னு காமிச்சாரு. பாடல் புஸ்தகம் இருந்துச்சு. நானும் அவரும் தூத்து விட்டுட்டு எங்களுக்கு தெரிஞ்ச ராகத்துல பாடினோம். ஒரு 20 சின்ன பிள்ளைகள் அங்க வந்தாங்க, சண்டே கிளாஸ் மாதிரி. அவர் சண்டே கிளாஸ் எடுத்தாரு. சண்டே கிளாஸ் எடுத்து முடிச்சோடனே அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பிரேயர் சொல்லி வசனம் சொல்லி கொடுத்தாரு. முடிச்சுட்டு வந்துட்டோம். இங்க வர்றது நல்லா இருக்கு மனசுக்கு, நான் அடுத்த வாரம் வருவோம்னு சொல்லி வாரம் திங்கட்கிழமை அதே போல சாயந்தரம் 6 மணிக்கு எங்க வீட்டுக்கு தெரியாம அங்க கூட ஆரம்பிச்சோம். அங்க போய் பாட்டு பாடுவோம். அடுத்த வாரம் பேப்பர், பென்சில், பேனா எல்லாம் வாங்கிட்டு போய் கையில கொடுத்தோம். ஓகே, அது அந்த வாரமும் சந்தோஷமா இருந்தது. 3வது வாரம் அந்த பகுதியில இருக்கிற ஒரு ஊழியக்காரர் எங்களோடு சேர்ந்தார். நானும் உங்களோட சேர்ந்து வர்றேன்னு வீட்டுக்கு தெரியாம அதே மாதிரி ரகசியமா போய் அந்த பூட்டி கிடக்கிற சபையை திறந்து ஆரம்பிச்சோம். 4வது வாரம் என்னுடைய கடையில காய்கறி வாங்குற ஒரு கஸ்டமர், எனக்கே தெரியாம, என் பேர் மாயாண்டி, அவன் எனக்கே தெரியாம கிறிஸ்துக்குள்ள இருந்திருக்கிறான். அப்புறம் தான் அவனை கேட்டேன், என் பேர் ராபர்ட் என்கிற மாயாண்டிங்கிறான். யாருக்கும் சொல்லாம வச்சிருந்திருக்கிறான். அந்த பையன் ஆண்டவரை தொழுது கொள்றானே அவனையும் சேர்த்துக்கிட்டோம். வாரம் திங்கட்கிழமை 6 மணி சர்வீஸ். 4வது நபர். 5வது என்ன ஆச்சு அப்படின்னா, எங்க கடைக்கு பின்பாக ஒரு சலூன் ஷாப் இருந்தது. அதுல நான் ஷேவிங் பண்ண போயிருந்தேன். அந்த ஷேவிங் பண்ண ஒரு ஐயாவுக்கு ஒரு 70 வயது. அந்த ஐயா எனக்கு ஷேவிங் பண்ணி விடும்போது, உங்களை அடிக்கடி ஏதோ நீங்க வேற மாதிரி கர்த்தர் வசனம்லாம் பேசுறீங்களே அப்படின்னு கேட்டாரு. அப்ப கேட்கும் போது நாங்க இயேசு கோயிலுக்கு போறோம்னு சொன்னேன். ஐயோ, ஒரு வைய போறாருன்னு யோசிச்சா, இயேசுன்னு சொன்னோன்னே அவர் கண்ல இருந்து கண்ணீர் வடிந்தது. ஐயா, எங்க அம்மாலாம் இயேசுதான் வணங்கிட்டு இருந்தாங்க, எங்க அம்மாவுக்கு எல்லாம் கல்லறை தான் வச்சிருக்கிறோம், நாங்க தான் பாத மாதிரி வந்துட்டோம், என்னையும் அந்த கோயிலுக்கு கூட்டு போங்கன்னாரு. 5வது நபராக நாங்க ஒன்று சேர்ந்தோம். அடுத்த 5 பேரு சேர்ந்து நாங்க ஒன்னா கூடி அங்க ரெகுலரா போகும்போது எங்களுக்கு ஒரு ஆசை வந்தது. கிறிஸ்தவங்க எல்லாம் கருப்பு கலர்ல ஒரு புஸ்தகம் வச்சிருக்கிறாங்க, இந்த புஸ்தகத்தை என்னன்னு வாங்கணும்னு சொல்லி, பைபிள் வேணும், இந்த பைபிளை கத்துக்கணும்னு ஆசைப்பட்டோம். அப்ப டேவிட் கணேசனோட ஒரு ஐக்கியம் கிடைத்தது. அவர்கிட்ட கேட்ட உடனே அவங்களுடைய ஊழியத்துல இருந்து ஒருத்தர் பைபிள் ஸ்டடிக்கு அனுப்பி விட்டாரு. என் காஸ்பல் சொன்ன பையன் அரிசி கடை வச்சிருந்தாரு. இரவு 9 மணிக்கு அரிசி கடையை பூட்டிட்டு, நைட்டுல ஒரே ஒரு லைட்டு மட்டும் போட்டுட்டு சத்தம் போட்டு பாடினா, எங்க ஊர் கட்டுப்பாடான ஊர், எங்க ஊர்ல 1000 தலைக்கட்டு இருக்கிறாங்க, யாரும் கேஸ்ட் விட்டு கேஸ்ட் மேரேஜ் பண்ணிட முடியாது, எந்தவித அடுத்த வேற எந்த ஸ்டெப்ஸும் நம்மளால எடுத்து வைக்க முடியாது, கட்டுப்பாடான ஊர். அதனால சர்ச்சுக்கெல்லாம் போறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க எங்க ஊர்ல. அதனால நாங்க ரகசியமாக உட்கார்ந்து அந்த அரிசி மூட்டைக்குள்ள உட்கார்ந்து மத்தேயு 1ன்னு ஆரம்பிச்சோம். 2008 2007 அந்த ரேஞ்சில் ஆரம்பிச்சோம். அந்த புதன்கிழமை இரவு 9 மணிக்கு ரகசிய கூடுகை. இந்த வாரம் புதன்கிழமை வரைக்கும் 2026 வரைக்கும் நடந்திருக்கு. அல்லேலூயா. ஒரு வாரம் கூட கேப் கிடையாது, கர்த்தர் நடத்துகிறார். அந்த பைபிள் ஸ்டடியில நாங்க கலந்து கொண்டிருக்கும் பொழுது நல்ல பைபிள் கற்றுக்கொண்டோனே அடுத்த ஆசை வந்துச்சு, ஞானஸ்நானம் எடுக்கணும்னு. வீட்டுக்கு தெரியாம அவங்கவுங்க பேக்ல ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கிட்டு வீட்டுக்கே தெரியாம விருந்தினர் பகுதியில ஒரு சர்ச்சில் போய் நாங்களாம் ஞானஸ்நானம் எடுத்துட்டு வந்தோம். ஞானஸ்நானம் எடுத்து மறுபடியும் பைபிள் ஸ்டடி ரெகுலரா வந்துட்டு இருக்கிறோம். அந்த சலூன் ஷாப் ஐயா என் கூட ரெகுலரா வர்றாரு. திடீர்னு அன்னைக்கு பைபிள் ஸ்டடி வரல. மறுநாள் காலையில அவங்க பையன் வர்றாரு. வந்து என்னப்பான்னு கேக்குறேன், எங்க அப்பா இறந்து போயிட்டாருன்னா. ஐயோ, நேத்து நைட்டு கூட பாத்தனேப்பா அப்படின்னு சொல்லி, சரி போ நான் வர்றேன்னு. இல்ல, எங்க அப்பா மரிக்கும் போது இந்த மாதிரி அவனராஜன் சொல்லி எனக்கு அடக்காராதனை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு, அதனால கிறிஸ்தவ முறைப்படி நீங்க தான் அடக்கம் பண்ணணும்னு கேட்டாரு என்கிட்ட. இப்ப நானே எங்க வீட்டுக்கே தெரியாம ரகசியமா வச்சிருக்கிறேன், நான் எப்படி அடக்காராதனை? நான் சர்ச்சு பக்கம் போனதே கிடையாது, பைபிளும் வாசித்த எந்த பாஸ்டர் யாருன்னு எனக்கு தெரியாதுப்பா, அடக்கம்னா என்னன்னு எனக்கு தெரியாது, போயிட்டு வாப்பான்னு அனுப்பி விட்டா. அந்த பையன் நெடுஞ்சாங்கறையா காலில் விழுந்து எங்க அப்பாவோட கடைசி ஆசையை நிறைவேற்றுங்கண்ணே அப்படின்ட்டான். டேவிட் கணேசன் சொன்னோம், நாங்களாக ஒரு 10 பேர் சேர்ந்து அந்த பகுதியில ஊழியக்காரர் ஒருத்தர் பாஸ்டரா இருந்தாரு, அவரை கூப்பிட்டோம். 1500 ரூபாய்க்கு சவப்பெட்டி எங்க ஊர் நகராட்சி சுடுகாட்டுல அவரை கொண்டு போய் புதைச்சி எங்களுக்கு தெரிந்த பாடல்களை பாடி அந்த பாஸ்டர் வச்சு நாங்களா அடக்காராதனை பண்ணி முடிச்சிட்டோம். அல்லேலூயா. எங்க ஊருக்கு தெரிந்தது ஒரு பெரிய பூகம்பம் வெடிச்சது, எங்க வீட்டுல பூகம்பம் வெடிச்சது. எங்க அம்மா இந்த பழக்க வழக்கம்லாம் வராது, தொன்று தொட்டு பல நூற்றாண்டுகளா நம்ம எல்லாம் வேற தெய்வம் வேற நம்பிக்கையில இருக்கிறவங்க, இந்த கிறிஸ்தவம் இந்த டேவிட் கணேசன் இந்த பக்கம்லாம் போக கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கு முன்பாக ஆண்டவர் என்னை வேதத்தை காமிச்சு எல்லாம் தெளிவா திடப்படுத்திட்டாரு. ஆண்டவர் நடத்துற பாதையில தான் நான் போனேன். அப்ப வீட்டுல என்னை ஸ்டாப் பண்ண முடியல. சரி நீ போற, ரகசியமாவே போ, ஊருக்கு தெரிய வேணாம், உன் பொண்டாட்டியும் பிள்ளைகள்லாம் விட்டுருந்தாங்க. என் மனைவி ரட்சிக்கப்பட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, என் பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட்டு வீட்டுல ஃபேமிலி பிரேயர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அல்லேலூயா.
எங்க அக்காவுக்கு சொன்னேன். எங்க அக்கா ஓகேன்னு, அவங்க கடனோட இருந்தாங்க, சூசைட் பண்றதுக்கு 3 அட்டெம்ப்ட் அடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஆண்டவரை பத்தி சொன்னேன், அவங்களும் ஏத்துக்கிட்டாங்க. அவங்க ஏத்துக்கிட்ட உடனே அவங்களுக்கு வாழ்க்கையில அவங்க பையன் கல்யாணத்துல ஒரு பெரிய அற்புதம். ஒரு நயா பைசா இல்லாம 12 லட்ச ரூபாய் பட்ஜெட் போட்டு ஜெபம் பண்ணாங்க. 6 மாதத்துல 12 லட்ச ரூபாய் பட்ஜெட் மீட் ஆகி எல்லா செலவும் சரி கட்டி ஆண்டவர் திருமணத்தை நடத்தி முடித்து கொடுத்தார். அல்லேலூயா. அவங்களுக்கு ஆசை வந்துருச்சு. எங்க மச்சான் ஞானஸ்நானம் எடுத்தாரு, அக்காவும் ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க. கடைசி அக்கா பார்த்தாங்க, எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவங்களும் ஆண்டவரை எடுத்துக்கிட்டாங்க. அக்கா பிள்ளைகள் ஏத்துக்கிட்டாங்க. என் கடைக்கு பக்கத்துல ஒரு தேங்காய் கடைக்காரர் இருக்கு, இயேசுவை நம்புப்பான்னு சொன்னேன், அவரு ஏத்துக்கிட்டாரு. இன்னொரு கடையில ஒரு கணக்கப்புல இருந்தாரு, அவர்கிட்ட சொன்னேன், அவரு ஏத்துக்கிட்டாரு. எங்க வீட்டுக்கு எதிர் வீட்டுல ஒரு அக்கா ஹஸ்பண்ட் திடீர்னு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு, அழுதுகிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு போய் ஆறுதல் சொன்னோம், அவங்களும் இயேசு ஏற்றுக்கொண்டாங்க. அந்த வருஷத்துல நாங்க ஒரு 16 பேர் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்தோம். அல்லேலூயா. கர்த்தர் அப்படியே நடத்தி கூட்டிட்டு போனாரு. எல்லாம் சரியாயிடுச்சு. என் தாயார் மட்டும் விடாப்பிடியா பூஜை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு ஆசை, சர்ச்சுக்குள்ள எல்லாம் போகணும். எல்லாரும் பைபிளை தூக்கிட்டு சர்ச்சுக்கு போறாங்க, ஆராதிக்கிறாங்க. நம்மளால சர்ச்சுக்குள்ள எல்லாம் போக முடியாது போல தெரியுது. சரி நம்ம அம்மா இருக்கிற வரைக்கும் நம்ம இப்படியே இருப்போம். இப்ப ஆசை எப்படி ஆயிடுச்சு, நம்ம அம்மா எப்படா மறிப்பாங்க, மறிச்ச உடனே நம்ம ஃப்ரீயா சர்ச்சுக்கு போலாம், வீட்டுல கண்டிஷனே இருக்காது அப்படின்னு ஆசை இருந்துச்சு. ஆண்டோட்ட ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னாரு, உன்னை நீ ரட்சிக்கப்பட்ட போல உங்க அம்மாவும் ரட்சிக்கப்படணும்னு ஆசைப்படுறேன், அப்படி ஜெபம் பண்றான்னாரு. எங்க அம்மாவா? எங்க அம்மா பட்டை போட்டு எப்ப பார்த்தாலும் பூஜை பண்றாங்களே, இவங்க எப்படி ரட்சிக்கப்படுவாங்க, இவங்க எப்படி இயேசு ஏற்றுக்கொள்ளுவாங்க அப்படின்னு எனக்கே ஒரு கேள்வி. அப்புறம் கொஞ்ச நாள்ல எங்க அம்மா கீழே விழுந்தாங்க. இந்த பந்து கிண்ணம் உடைஞ்சது, ஒரு 90 நாள் ட்ரீட்மெண்ட், மறுபடியும் சரியானாங்க. மறுபடியும் கடைக்கு வந்தாங்க, 5 நாள்ல திருப்பி கீழே விழுந்தாங்க. மறுபடியும் இந்த பக்கம் பந்து கிண்ணம் உடைஞ்சிருச்சு, மொத்தமா பிளாட் ஆகி படுத்துட்டாங்க. யூரின் மோஷன் எல்லாம் பெட்ல தான். மரண தருவாய்க்கு போயிட்டாங்க. கழுத்து வரைக்கும் உயிர் இருந்தது. அப்ப எங்க அம்மாட்ட போய் இப்பயாவது இயேசுவை பத்தி சொல்லுவேன், அம்மா நீங்க இயேசு ஏத்துக்கோங்கம்மான்னு சொல்லி எங்க அம்மா கிட்ட இயேசுவை பத்தி சொன்னேன். அதெல்லாம் கிடையாதுப்பா, நம்முடைய பாரம்பரியப்படி நம்மளுடைய நம்பிக்கையின்படி என்னைய சுடுகாட்டு கொண்டு போய் எரிச்சிருப்பா தயவு செய்துட்டாங்க. இனிமே ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு எனக்கே அழுகையா வந்துருச்சு. வேற வழியே இல்லை. மறுநாள் காலையில சர்ச்சில் போய் பாஸ்டர்ட்ட எங்க அம்மாவோட பேர் எழுதி கொடுத்து உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் அடக்கம் எங்க அம்மாவை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லப்பா, ரட்சிக்கப்பட்டா மட்டும்தான் அடக்கம் பண்ணுவோன்னு சர்ச்சில் சொல்லிட்டாங்க. ஐயோ, அப்ப அடக்கம் பண்ண முடியாதா? ஒரு பக்கம் நல்லாயிருவாங்கன்றதுக்கு என்ன செய்யறோம், ஜெப குறிப்பும் கொடுக்கிறோம், இன்னொரு பக்கம் அடக்கத்துக்கும் ரெடி பண்றோம். அப்படி பண்ணிட்டு காலையில சர்ச்சுக்கு போய் கொடுத்துட்டு வீட்டுக்கு 1 மணிக்கு சர்ச்சு முடிச்சுட்டு வர்றேன். எங்க அம்மா பெட்ல எந்திரிச்சு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அல்லேலூயா. சர்ச்சில் போய் பிரேயர் பண்ணிட்டு வந்து அம்மா எந்திரிச்சு உட்கார்ந்து இருக்கிறாங்க. சரிப்பா நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்ட்டாங்க. வீட்டுக்கு வந்தாச்சு. எங்க வீட்டுல வந்து ஒரு பிரேயர் செல் நாங்களா நடத்துறோம். அந்த பிரேயர் செல்ல ரெகுலரா நாங்களா வீட்டுல உட்காந்து ஜெபம் பண்ணுவோம். எங்க அம்மா வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. கொஞ்ச நாள் தான் ஆச்சு. காலையில எந்திரிச்சோடனே எங்க அம்மாவோட யூரின் மோஷன்ல நான் தான் கிளீன் பண்ணுவேன். வெள்ளன எந்திரிச்சு காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு வந்து பாக்குறேன், எங்க அம்மா பெட்ல காணோம். என்னப்பா அம்மாவை காணணும் பார்த்தா எங்க அம்மா பாத்ரூம்ல குளிச்சுட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க, செவத்தை பிடிச்சு. என்னம்மா நடந்து வர்றீங்க? இல்லப்பா, நான் செவத்தை பிடிச்சு நடந்து வந்தேன், எனக்கு நடக்க வந்துருச்சு, அதனால நான் வாட்டுக்கு ஃப்ரீயா நடந்துட்டேப்பான்னு வந்து படுத்துட்டாங்க. கொஞ்ச நேரங்கள் சொல்றாங்க, இயேசுதான் உண்மையான கடவுளை என்னை நடக்க வைங்கன்னு கேட்டேன், இயேசு என்னை நடக்க வச்சிட்டாரு, எனக்கு ஞானஸ்நானம் கொடுங்கப்பான்னாங்க. அல்லேலூயா. 76வது வயதுல ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. 77வது வயதுல என்னுடைய தாயார் 3 முறை பைபிள் வாசிச்சு எங்க பகுதியில இருக்கிற எல்லாருக்கும் காலையில அதிகாலை பெட்ஷீட் எடுத்து தலையில போட்டு ஜெபம் பண்ணுவாங்க. ஜெப குறிப்புகளுக்கு டிக் அடிச்சு எல்லா ஜெப குறிப்புக்கும் ஆன்சர் வாங்கி வச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 மாதம் கழித்து எங்க அம்மா மறுபடியும் கீழே விழுந்து ஒரு சின்ன பிராக்சர் ஆச்சு. அதுல அம்மா மரிச்சாங்க. மரிக்கிறதுக்கு முன்பா முத நாள் இயேசுவே என்னை மன்னியும்னு பர்ஸ்ல எழுதி வச்சுட்டு மறுநாள் மரிச்சிட்டாங்க. அல்லேலூயா. இப்ப எங்க அம்மா அடக்கம் பண்றதா எரிக்கிறதா? நிச்சயமா அடக்கம் தான் பண்ணணும். ஆனா ஊர் முழுசும் என்னை எதிர்த்தது. இவங்க யாரோ புதுசா இந்த ஊருக்குள்ள என்னத்தையோ ஒண்ணு கொண்டு வர்றாங்க. 1000 குடும்பங்கள், கொஞ்ச நஞ்சம் கிடையாது. 100 ஆண்டுகளாக, நூற்றாண்டுகளாக யாரும் எங்கேயும் போக முடியாது, கட்டுக்கோப்பா. நாங்க எல்லாம் ஒரே இடத்துலதான் காலையில குளிப்போம். 1000 குடும்பத்தினரும் விருப்பப்பட்டவங்க எல்லாரும் ஒரு தோப்புல தான் குளிப்போம். ஒரே தோப்புல தான் பிரஷ் பண்ணுவோம். நாங்க எல்லாம் அங்க சிலம்பம் கத்துக்கிடுவோம், அங்க உடற்பயிற்சி இருக்கும், அங்க ஜிம் இருக்கும். அதுலதான் நாங்க எல்லாம் ஒரே மாதிரி வேலை வாய்ப்பு தேடுவோம், ஒரே மாதிரி பிசினஸ் பண்ணுவோம்,
ஒருத்தர் கடையில ஒருத்தருக்கு ட்ரைனிங் கொடுத்து நாங்களா எங்களை டெவலப் பண்ணிக்கிடுவோம். இதுதான் எங்க ஊர். நூற்றாண்டுகளாக ஒற்றுமையாக பொருளாதாரத்திலையும் குறைவு இல்லாம நல்ல கஷ்டப்பட்டு உடைக்கக்கூடிய மக்கள். அந்த மக்கள் மத்தியில ஆண்டவர் இப்படி ஒரு கல்லை தூக்கி போட்டார். அப்ப அம்மாவை அடக்கம் பண்றேன்னு நான் போஸ்ட் அடிச்ச உடனே ஊர் முழுவதும் எங்க அம்மாவோட அடக்க ஆராதனையில வெளியில வந்து நிப்பாட்டி யாரும் உள்ள போக கூடாதுன்னு நிப்பாட்டினாங்க. அதுல சர்ச்சுக்குள்ள போய் எங்க அம்மாவோட சடலத்தை வச்சு பிரேயருக்காக வச்சு அங்க நிக்கிறோம். வெளியில இருந்து எல்லாரும் நீ போக கூடாது நீ போக கூடாதுன்னு நிப்பாட்டுறாங்க. கிட்டத்தட்ட அதையும் தாண்டி ஒரு 20 இஸ்லாமியர்கள் வந்தாங்க. என்னுடைய சொந்த உறவுகள் எல்லாம் சேர்த்து ஒரு 80 பேர் வந்தாங்க. எங்க அம்மாவுடைய அடக்க ஆராதனையில ஆண்டவரை குறித்து நான் சொன்னேன். அந்த நாள்ல ஒரு இஸ்லாமியர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாருங்க. அடக்க ஆராதனை அந்த அந்த ஆராதனையில ஒரு இஸ்லாமியர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாரு. பாருங்க என்ன ஆண்டவர், அற்புதம் செய்கிற ஆண்டவர். ஒரு குறிப்பிட்ட நாட்களில எங்க பகுதியில ஆண்டவர் ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. இது என்னோட சாட்சி. என்ன இங்க யூடியூப் ஓபன் பண்ணாலும் இருக்கும். கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் என்னுடைய சாட்சியை நான் போய் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். சீக்கிரமாக நான் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி உங்களுடைய நேரத்திற்குள்ளாக நான் நிறைவு செய்கிறேன். என்னுடைய செய்தி என்பதே என்னுடைய வாழ்க்கை தான். கர்த்தர் மகா பெரியவர். நம்ம வாழ்க்கையில எதை வேணாலும் செய்வார், யாரை வேணாலும் ரட்சிப்பார். உங்க வாழ்க்கையில எந்த கீழான இடத்துல இருந்து உங்களை பெரிய பொசிஷனுக்கு ஆண்டவர் மேலாக மாற்றக்கூடிய ஆண்டவர். நினைத்து கூட பார்க்க முடியாத கடனோடு இருந்த என்னை ஆண்டவர் அந்த சேற்றிலிருந்து தூக்கி, அவ்வளவு கடனோடு வட்டியோடு கஷ்டப்பட்டுட்டு இருந்த என்னை இன்னைக்கு என் கடை திறக்கிறதுக்கு முன்பாக என் மொத்த மார்க்கெட்டும் என் கடை முன்னாடி வந்து காத்து கிடக்குங்க. கஸ்டமர்ஸ் எல்லாம் காத்து கிடக்குறாங்க. என் பிசினஸ் ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டாரு. இன்னைக்கு கோடிகளை பார்க்க ஆண்டவர் உதவி செய்துட்டார். ஆனாலும் ஆண்டவர் எனக்கு சொன்ன வார்த்தை, உனக்கு 2 படகு நிறைய மீன் தரேன். நான் பிசினஸ் விட்டுட்டு ஊழியத்துக்கு போயிருவோம். இந்த மாதிரி ஒரு ஆண்டவரை பார்க்க முடியுமா? இனி வியாபாரம்லாம் வேணான்னு யோசித்தேன். ஆண்டவர் சொன்னா உனக்கு 2 படகு, 2 படகுல மீன், ஒரு படகுல மீன், இன்னொரு படகுல மீன் பிடிக்கிற உன்னை மனுஷரை பிடிக்கிறவனா மாற்றுவேன். அல்லேலூயா. 2 படகு, ஒரு பக்கம் தொழில், இன்னொரு பக்கம் ஊழியம். 2லயும் ஆண்டவர் மீன்களை தந்து கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு ஒரு பக்கம் பிசினஸ்ல ஆசீர்வாதம், இன்னொரு பக்கம் ஊழியத்துல அளவற்ற ஆசீர்வாதம். என்னை கொண்டு ஆயிரங்களுக்கு ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார். நான் கொடுக்கிற அங்க எங்களுடைய ஆமைன் வில்லேஜ் டிவின்னு இருக்கு. அந்த டிவில கொடுக்கிற செய்தி கிட்டத்தட்ட 2 கோடி வீடுகளுக்கு போகுது பாருங்க. அல்லேலூயா. 2 கோடி வீடுகளுக்கு காஸ்பல் சொல்ல ஆண்டவர் உதவி செய்துட்டாரு பாருங்க. கர்த்தர் மகா பெரிய தேவன். இந்த நாளில உங்கள்கிட்ட பேச சொன்ன ஒரு வார்த்தை, நான் நைட் ஆண்டோட்ட ஜெபம் ஃப்ரீயா விட்டுருவேன். ஏன்னா டெய்லி 2 செய்தி 3 செய்தி கொடுத்துட்டே இருக்கும் போது என் மைண்ட் ஆண்டோட்ட ஒப்பு கொடுத்துருவேன். ஆண்டவரை என்ன பேசணுமோ நீங்க என்கிட்ட சொல்லிருங்க, நான் பேசிட்டு வந்துடுறேன். அவ்வளவுதான். நான் ரொம்ப தேட மாட்டேன். ரொம்ப பைபிள் விரிச்சு ரொம்ப உட்கார்ந்து பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் எடுக்க மாட்டேன். அப்படி பழக்கம் ஆரம்பத்துல இருந்துச்சு. இன்னைக்கு செய்திகள் வர வர ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன் இருதயத்துல ஒரு வார்த்தையை தருவேன். யூ ஆர் அ போஸ்ட்மேன் ஆண்டவர் என்கிட்ட சொல்லி இருக்கிறார். நான் என்னை ஒரு போஸ்ட்மேனா பயன்படுத்துறாரு. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைய இங்க வந்து நான் டெலிவர் பண்ணிட்டு நான் ஊருக்கு கிளம்பி போயிருவேன். அல்லேலூயா. அதிகாலை 3 மணிக்கு எந்திரிச்சேன். இந்த உங்க முன்னாடி வந்துட்டேன். இன்னைக்கு சாயந்தரம் ஒரு வீட்டு கூட்டம் இருக்கு. அந்த வீட்டு கூட்டத்துக்கு நான் 5 மணிக்குள்ள திருமங்கலத்துக்கு போகணும். அந்த பொசிஷன்ல தான் வந்திருக்கிறேன். ஆனால் உங்க மத்தியில வார்த்தையை டெலிவர் பண்ணிட்டு நான் போகணும். இந்த வார்த்தை உங்களுக்கு சொந்தமானது. இந்த வார்த்தை உங்களுக்கு சொந்தமானது. உங்களுக்கென்று ஆண்டவர் சொல்லி அனுப்பிவிட்ட வார்த்தை. யாக்கோபு எழுதின நிருபம் அதுல 1ஆம் அதிகாரம், யாக்கோபு எழுதின நிருபம் அதுல 1ஆம் அதிகாரம் 4வது வசனம், நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. நீங்க எதுலையுமே குறைவா இருக்க கூடாது, நீங்கள் பூரணராக இருக்கும்படி அப்படின்னு ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்ககிட்ட சொல்ல சொன்னாருங்க. ஹல்லேலூயா. பூரணராக நீங்க இருக்கணுமா? எதுலையும் நீங்கள் குறைவுள்ளவர்களாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. உங்க குறையெல்லாம் பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க. இந்த குறையில நீங்க இன்னைக்கு இருக்க அழைக்கப்படவில்லை. கிறிஸ்துக்குள்ளாக நிறைவை பெறவே பூரணராய் மாறுவதற்கே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. 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 சொல்றவங்களுக்கு வார்த்தை சொந்தமாகும். ஹல்லேலூயா. உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாற்றுகிற ஆண்டவர், உங்களை பூரணப்படுத்துகிற ஆண்டவர் உங்கள் மத்தியில வந்திருக்கிறார்.
பூரணம் என்றால் உங்களுடைய குறைகளை தேடி கண்டுபிடிங்க, அதை தேடுங்க, தேடி அதுல கடின உழைப்பு கொடுங்க, அதுல நிச்சயமா ஆண்டவர் வெற்றி தருவார். ஆனால் இன்னைக்கு நான் உங்க முன்பாக வைக்க வேண்டியது, கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் பூரணராக மாற வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளாக பூரணராக. இந்த வார்த்தை எனக்கு எப்ப கொடுத்தாருன்னா, நான் நைட்டு 12 மணிக்கு தான் நேற்று நைட்டு தூங்குனேன். தூங்கும் போது ஆண்டவரே, நான் வார்த்தையை அலசி தேட போறது இல்ல, நான் படுத்து தூங்க போறேன். ஏன்னா எனக்கு ஒரு 2 hours ரெஸ்ட் வேணும். நான் ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் தூங்கி எந்திரிச்சேன்னா காலையில போய் நான் பிரசங்கம் பண்றதுக்கு ஆயத்தமாயிருவேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி, நேற்று ஈவினிங் ஒரு கிராம ஊழியத்துக்கு போய் ஒரு 2 கிராமம் பார்த்துட்டு வந்தோம். திருப்பி வந்து கடை வேலையை முடிச்சு, திருப்பி நான் எல்லா ஒர்க்கும் முடிச்சு, நைட்டு 11 மணிக்கு ஒரு லாரியில என்னுடைய தக்காளி வண்டியில பணம் கொடுக்கணும். கொடுத்து முடிச்சுட்டு நான் பெட்டுக்கு வரும்போது மணி 12 மணி. ஆண்டவர்கிட்ட இப்படிதான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே எனக்கு வார்த்தையை கொடுத்துருங்க, நான் தூங்கிக்கிட்டு இருப்பேன், நீங்க வார்த்தையை உள்ளத்துல போட்டுருங்க ஆண்டவரேன்னு படுத்து தூங்கிட்டேன். ஆண்டவர் சரியாக 2:15 ஒரு வார்த்தை மட்டும் கொடுத்தார், பூரணர் ஆகும்படி நீ அவர்களிடத்துல பேசு. அல்லேலூயா. பூரண அந்த ஒரு வார்த்தை, இந்த ஒரு வார்த்தை சமீபத்துல எனக்கு அப்படியெல்லாம் கேள்வியா இல்ல, ஆனால் ஆண்டவர் போட்ட வார்த்தை. இதுக்கு என்ன பூரணர் ஆகணும்? நான் சிம்பிள் டாக்டரின் நான் சொல்லிடுறேன். அதாவது உங்களுடைய ஆரம்ப நாட்கள்ல மூல உபதேசத்துல நீங்கள் விட்டு விலகாமல் இருக்கணும். அல்லேலூயா. என்ன செய்யணும்? மூல உபதேசம்னா என்ன? நான் ஃபர்ஸ்ட் இயேசு எப்படி ஏற்றுக்கொண்டேன், இயேசு யாருன்னு தெரியாம டேவிட் கணேசன் போய் இயேசுன்னு கேட்டோன்னே அவர் என்னை முன்னாடி கார்ல உட்கார வச்சு ஒரு கிராமத்துக்கு கூட்டிட்டு போனாருங்க. கூட்டிட்டு போய் அப்படியே சுத்தி காமிச்சாரு. அந்த ஊர்ல போய் என்ன செஞ்சாருன்னா, கையை இப்படி வச்சு, இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு உனக்கு சுகம் தருவார்னு கிராமத்துல நின்னு கத்தணும். அப்படி கத்தும் போது சிறு பிள்ளைகள் எல்லாம் வந்தாங்க. அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு வசனத்தை சொல்லி கொடுத்தோம். கடைசி முடிச்ச உடனே பாட்டு பாடி ஒரு ஸ்கிட் போட்டு ஒரு வசனத்தை சொல்லி கொடுத்து ஒரு சாக்லேட் கொடுத்தோம். அன்னைக்கு தான் தெரிஞ்சிச்சு பூஜைன்னா என்ன தெரியுமா? பூஜைன்னா என்னன்னா, நாம் வணங்குற கடவுளை குளிர்வித்தல். அந்த ஒரு ஐஸ் வைக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், குளிர்வித்தல். நம்முடைய ஆண்டவரை எப்படி குளிர்விக்க முடியும்னா, போய் கிராமங்கள்லயோ இல்ல யாருக்காவதோ ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு போய் இல்ல ஆண்டவரை பத்தி சுவிசேஷமா சொன்னா அதுதான் இயேசுவுக்கு பூஜையா. அல்லேலூயா. நீங்க யூடியூப்ல போய் என்னோட செய்தி பாத்தீங்கன்னா, இயேசுவுக்கு பூஜைன்ற டைட்டில்லே ஒரு குட்டி செய்தி இருக்கு. அல்லேலூயா. இயேசுவுக்கு பூஜை என்ன? இயேசுவுக்கு நான் பூஜை செய்யணும்னா இயேசுவை பற்றி பிறர் இடத்துல சொல்லணும். அப்ப இயேசுவை நான் கேள்விப்படும் பொழுது இயேசுவை பத்தி முதலாவது எனக்கு சொன்னது என்ன? அவர் இந்த பூமிக்கு 2000 வருடங்களுக்கு முன்பாக வந்தார், இந்த பூமியிலே உலாவினார், மனுக்குலத்திலே உலாவினார், மனிதனாக வாழ்ந்து நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய சாபங்களுக்காக எப்படி முதல் ஆதாம் பாவம் செய்து எல்லா மனிதர்களையும் கீழ்ப்படியாமையினாலே நரகத்துக்கு நேராக திருப்பினானோ, இயேசு கிறிஸ்து 2ஆம் ஆதாமாக இந்த பூமியில பிறந்து இந்த பூமியில இருக்கிற எல்லா பாவப்பட்ட ஜனங்களையும் முதலாதாம் பாவத்துக்குள்ள கொண்டு போனது போல இவர் பாவத்திலிருந்து அவர்கள் எல்லாம் விடுதலையாக்குவதற்காக வந்தார். அல்லேலூயா. அப்ப பாவம் என்னிலிருந்து வெளியேறுவதற்காக இயேசு தன்னுடைய ஜீவனையை கொடுத்தார், ரத்தத்தை கொடுத்தார். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். இதுதான் பேசிக்கா முதலாவது எப்பொழுதும் நம்ம நம்பிக்கையோடு இருக்க வேண்டிய விஷயம். இயேசு எனக்காக மரித்திருக்கிறார். இயேசுதான் வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன். இந்த பேசிக் டாக்டரின் இதுல முடிவு பரியந்தம் நான் நிலைச்சு நின்னுட்டேன்னா அதுவே என் வாழ்க்கையில பெரிய வெற்றியா இருக்கும். ஆனால் இந்த ரட்சிப்புக்காக, இந்த விசுவாசத்துக்காக நம்ம எல்லாம் போராட வேண்டும் என்று யூதா நிருபத்துல 1ஆம் வசனத்துல, யூதாம் நிருபத்துல 3ஆம் வசனத்துல பரிசுத்த ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். சாதாரண டாக்டரின், இயேசு எனக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார், என்னுடைய பாவங்களுக்காக என்னை படைத்த தேவனே இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். அந்த டாக்டரினை கடைசி வரைக்கும் பிடிச்சிருக்கணுமா? அது கஷ்டம்னு ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். அந்த மூல உபதேசத்துல இருந்து மாறாதீங்க. எபிரேயர் 6:1 மூல உபதேசத்துல இருந்து மாறிடாதீங்க. இந்த நம்பிக்கையை விட்டு என்றைக்கு விலகிறாங்க? இயேசு எனக்காக அடிக்கப்பட்டார், இயேசு என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அந்த இயேசுவை ஒரு நாளும் மறுதளித்து விடாமல் ஜாக்கிரதை உள்ளவனா இருக்கணும். கூட இருந்த சீஷர்கள் மறுதளித்தாங்கன்னா நம்ம எல்லாம் ஏமாத்துறோம். கூடவே வாழ்ந்தவர்கள், அற்புத அடையாளங்களை பார்த்தவர்கள் எல்லாம் அவரை விட்டு ஓடினார்கள் என்றால் நம்ம எல்லாம் ஏமாத்துறோம். மூச்சு போகிற நேரம் கூட இயேசுவை நம்ம வெறுக்கக்கூடிய ஒரு பேர் ஆபத்து நம்ம இடத்துல இருக்கு. அப்படிப்பட்ட பாவ சுவாபம் நமக்குள்ள இருக்கு. இந்த மூல உபதேசத்துல இருந்து ஒரு நாளும் நான் மாற மாட்டேன் என்று சொல்லி இந்த நாள்ல தீர்மானம் எடுக்கணும். அல்லேலூயா.
கடைசி காலத்துல பிறண்டு கூட படுக்க முடியாது. ஒருத்தர் திருப்பி விட்டாதான் நம்மளை திருப்ப முடியும். பேதுருட்ட அப்படியே சொல்றாரு, இன்னைக்கு நினைச்ச இடத்துக்கு நினைச்ச ட்ரெஸ் போட்டுட்டு நீ போற. பேதுருட்ட யோவான் 21 கடைசியில சொல்றாரு, கடைசி காலத்துல நீ கைகளை தூக்கிடுவ. உன் லுங்கியை யார் கட்டி விடுவா? வேற ஒருத்தன் வந்து கட்டி விடுவான். நீ விரும்பாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவாங்க, நீ இஷ்டப்படாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவாங்க. ஏன் எச்சரிக்கிறாரு? அந்த சூழ்நிலையில ஒருவேளை நான் ஆண்டவரை மறுதலிச்சிருவேனோ, இல்லப்பா இந்த வேதனை படுறதுக்கே நான் நரகத்துக்கே போயிருவேன். சில பேர் சொல்லுகிற வார்த்தை, சுருன்னு சுடுற ஒரு சின்ன கங்கு பொறிக்காக, ஒரு அனல் பொறிக்காக பயந்து அக்கினி கடலிலே குதிப்பதற்கு அடையாளம். அதனால ஒரு நாளும் இயேசுவை ஒரு நாளும் மறுதலித்திர வேண்டாம். இதுல எப்பவும் பேசிக்கா நம்ம என்ன செய்யணும்? சங்கீதக்காரன் 63வது சங்கீதத்தில் எழுதுறான், நான் அசைக்கப்படுவேன், என் ஆத்துமா அவருக்கு முன்பாக அமர்ந்திருக்கும். எப்பவும் என் ஆத்துமா இயேசுக்கு முன்பாக அமர்ந்திருக்கணும், நான் அசைக்கப்படுவதில்லை. என்னுடைய பேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கணும், என்னுடைய மூல உபதேசத்துல நான் ஸ்ட்ராங்கா இருக்கணும். இந்த உலகத்துல யார் வந்து இயேசுவை பத்தி லேசா என்னை மாத்தி சொன்னா கூட நான் ஏத்துக்கிடவே கூடாது. அதுல நான் ஸ்டேபிளா இருக்கணும். அல்லேலூயா. இந்த இயேசு யார் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி நான் கண்டுபிடிச்ச, அப்பாடா இவரு தான்ப்பா என்னை படைச்ச கடவுள். இது தெரியாம நான் வாட்டுக்கு உலகத்துல 33 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டேனே. 33வது வயதுல ஏத்துக்கிட்டேன், 33 வயதுல ஞானஸ்நானம் எடுத்தேன், 33 வருஷம் அவுட்டு. நான் யோசிச்சு பார்த்தேன், இயேசு 33 வருஷத்துல உலகத்துல எல்லா காரியம் செஞ்சு முடிச்சு போயிட்டாரு. ஆண்டவரே இவ்வளவு நாள் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன், இனியாவது உங்களுக்காக நான் வாழணுமே ஆண்டவரே. அப்படி ஜெபிச்சுட்டே இருக்கும் போது ஒரு நாள் வேதம் வாசிக்கும் பொழுது இயேசு பிதாவை நோக்கி, என் தேவனே என் தேவனே, சொல்லுங்க ஏன் என்னை கைவிட்டீர்? இப்படி சொன்னதை பார்த்த உடனே என்கிட்ட ஒரு தம்பி கேட்டுட்டான், உங்க இயேசு ஒருத்தர் தான் கடவுள்னு சொல்றீங்கல்ல, அவர் இன்னொருத்தரை பார்த்து என்ன சொல்றாரு? என் தேவனேங்கிறாரு. அது எப்படிப்பா உங்க இயேசு தேவன்றீங்க, அவர் இன்னொருத்தர்னா அப்ப வேற ஒருத்தர் தானே தேவன், அப்ப இயேசு தேவன் இல்லையே. ஐயோ எனக்கு டவுட் ஆயிடுச்சு. யாராவது வந்து இப்படி என்ன செஞ்சிடறான், ஊண்டி இருக்கிற கம்ப லேசா நான் ஆட்டி விட்டு புடுங்கி விட்டு போயிடுறான். நம்மளே கஷ்டப்பட்டு அதுல என்ன செஞ்சிருக்கிறோம், ஒரு நம்பிக்கையில நங்கூரமா இருக்கிறோம், யாராவது தூர பிடிச்சு ஆட்டி விட்டு போயிடுறாங்க, பேஸ் ஆடிடுது. அப்ப காற்றெல்லாம் அடிச்சா என்ன ஆயிரும், மொத்தமா சாஞ்சிரும். ஐயோ இப்படி ஆயிடுச்சேன்னு ரொம்ப யோசிச்சுட்டு, இந்த பிதா யார், இந்த தேவன் யார், இயேசு கூப்பிட்ட அந்த தேவன் யார்? நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 8. இந்த 8ஆம் அதிகாரத்தை வீட்டுல போய் எப்படி படிக்கணும் அப்படின்னா, எப்படி ஆரம்பிக்குது? ஞானம்னு ஆரம்பிக்குதா? அந்த ஞானம்ன்றதை அண்டர்லைன் பண்ணி இயேசுன்னு எழுதி வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அது எப்படி பிரதர் ஞானத்தை இயேசுன்றீங்க? வேணும்னா பக்கத்துல குறிச்சு வச்சுக்கோங்க. 1 கொரிந்தியர் 1:31. இயேசுவே ஞானமானவர், இயேசுவே ஞானமானவர். ரெஃபரன்ஸ் அங்க இருக்கு, இல்லாம சொல்லல. அப்ப ஞானத்தை அண்டர்லைன் பண்ணி இயேசுன்னு போட்டு இந்த அதிகாரத்தை இயேசுன்னு வாசித்தீங்கன்னா 4 சுவிசேஷத்துக்கு முன்பாகவே சாலமோன் எழுதின சுவிசேஷமா இது மாறிடும். அல்லேலூயா. இது சாலமோன் எழுதின சுவிசேஷம். இதுல இயேசுன்னு அண்டர்லைன் போட்டு அப்படியே வாசிங்க. பின்பகுதியில் அப்படியே நான் வாசிக்கிறேன். 27வது வசனத்துல, அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன், அவர் சமுத்திர விலாசத்தை வட்டணிக்கையிலும் அங்கே இருந்தேன். அப்படியே வரிசை எழுதிட்டே வர்றாரு. 30வது வசனம் என்ன இருக்கு? நான் அவருக்கு அருகே செல்ல பிள்ளையாக இருந்தேன், நித்தம் அவருடைய மன மகிழ்ச்சியா இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். 31 முக்கியமான வசனம், அவருடைய பூவுலகத்தில் சந்தோஷப்பட்டு. யாருடைய மகிழ்ச்சியோடு இருந்தார்? மனு மக்கள்னா யாரு? நாம தான். அல்லேலூயா. இது எங்க எழுதப்பட்டிருக்கு? உலக தோற்றத்திற்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அப்ப உலக தோற்றத்துக்கு முன்பாக பிதா என்று ஒருவர் இருந்திருக்கிறார், அவர் அருகே செல்ல பிள்ளையாக இயேசு இருந்திருக்கிறார். அந்த இயேசுவோடு மனு மக்களாகிய நாம் எல்லாம் மகிழ்ந்து கொண்டு இருந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு நாள் இந்த பூமிக்கு இயேசு வந்திருக்கிறார், ஒரு நாள் நாமளும் இந்த பூமியில என்ன செஞ்சிருக்கிறோம்? பிறந்து வந்திருக்கிறோம். இங்க நமக்கு சில கடமைகள் இருக்கு. இதை நிறைவேற்றவே பிதாவானவர் இயேசுவாக மாறி இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். யோவான் 1:1 அதுக்கு அடையாளமாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தையாக இருந்தார், அவரே வார்த்தை, அவரே தேவன். அந்த வார்த்தை மாமிசமாகி இந்த பூமிக்கு வந்தது. அல்லேலூயா.
அப்ப பிதாவும் குமாரனும் ஒன்றாய் இருக்கிறார்கள். இந்த டெரைவேஷன் இது நல்ல தெளிவாகணும்னா யோவான் சுவிசேஷத்தை எப்படி படிக்கணும்னா, இன்னைக்கு போய் நைட்டு போய் உட்கார்ந்து ஒரே ஸ்ட்ரெச்ல ஒரு மூச்சுல 21 அதிகாரத்தையும் படிக்கணும். அல்லேலூயா. படிச்சீங்கன்னா இன்னைக்கு உங்க உபதேசத்துல நீங்க ஸ்ட்ராங் ஆயிருவீங்க. அது எப்படி பிரதர் 21 அதிகாரத்தை ஒரு நாள்ல நான் படிக்க முடியும்? படிக்கணும். சாப்பிடும் போது சாம்பாரை சாப்பிட்டு எந்திரிக்கிறது இல்லையே. அடுத்து என்ன கேட்போம்? சாம்பாருக்கு அடுத்து, ரசத்துக்கு அடுத்து, ஊறுகாயினால் ஊறுகாயும் கேட்போம். அல்லேலூயா. அப்ப சாப்பாடு முழு சாப்பாடு எடுக்கிறது போல நான் ஒரு புக் எடுத்தேன்னா படிச்சுட்டு தான் எந்திரிக்கணும். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை எடுத்துருங்க. அல்லேலூயா. யோசுவா 24 மொத்த அதிகாரம் இருக்கு சொல்றேன். யோசுவால எத்தனை அதிகாரம் இருக்கு? 24. நைட் உட்கார்ந்தீங்கன்னா 24 அதிகாரத்தை படிச்சிடணும். அல்லேலூயா. 2.5 மணி நேரம் ஆகும். மத்தேயு சுவிசேஷத்துக்கு 2.5 மணி நேரம், யோவான் சுவிசேஷத்துக்கு 2 மணி நேரம், சங்கீதம் 23க்கு எவ்வளவு நேரம்? 30 செகண்ட் தான். சங்கீதம் 23க்கு எவ்வளவு? அப்ப கொஞ்சம் சாப்பிட முடியாதவங்க என்ன செஞ்சுக்கலாம்? ஒரு எக்ஸ்கியூஸ், இன்னைக்கு பாதி நாளைக்கு பாதி சாப்பிடலாம். அல்லேலூயா. இங்க என்ன போட்டிருக்கு? கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு அப்பம், அதுதான் உணவு, அதுதான் சாப்பாடு. சாப்பிட முடியாதவங்க இன்னைக்கு பாதி சாப்பிட்டுக்கலாம், நாளைக்கு பாதி சாப்பிட்டுக்கலாம். அல்லேலூயா. அதனால இந்த சுவிசேஷம் எல்லாம் அப்படி நீங்க யோவான் 21 நீங்க அப்படி படிச்சீங்கன்னா பிதாவும் குமாரனும் ஒன்றாய் இருக்கிறார்கள். இந்த டெரைவேஷனை ப்ரூவ் பண்றதுக்கு தான் இயேசு படாத பாடுபடுறாரு. அந்த யோவான் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல இருந்து கடைசி வரைக்கும் அவர் அற்புதங்கள். 2ஆம் அதிகாரத்துல அவர் திராட்சை ரசத்தை தண்ணிய திராட்சை ரசமா மாத்துறாரு. 3ஆம் அதிகாரத்துல அவர் நிக்கோதேமிட்ட விளக்கமா சொல்றாரு. 4ஆம் அதிகாரத்துல அது என்னது, என்ன ஸ்திரீ? கானானிய ஸ்திரீ இல்ல, சமாரிய ஸ்திரீ. 5ஆம் அதிகாரத்துல அப்பத்தை கொடுக்கிறாரு. 6ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்துல விபச்சார ஸ்திரீட்ட பேசுறாரு. 9ஆம் அதிகாரம் பிறவி கொடுன சரி பண்றாரு. 10ஆம் அதிகாரம் நானே நல்ல மேய்ப்புன்னு உனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறேன். 11ஆம் அதிகாரத்துல லாசு உயிரோடு எழுப்புறாரு. 16 வரைக்கும் இப்படியே போறாரு. 16ஆவது அதிகாரத்துல ஓரளவுக்கு அவங்களுக்கு தெளிவா புரியுது, இயேசுவும் தேவனும் ஒன்றாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப கிளியர் ஆயிருச்சு, தேவன் இயேசு 2 நபர்கள், 2 பேர் ஒன்னா இருக்கிறாங்க. இந்த நம்பிக்கையோடு நான் டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். கொஞ்ச நாள் கழிச்சு ஒருத்தர் சொன்னாரு பரிசுத்த ஆவியானவர்னாரு. அப்பதான் எனக்கு தூக்கி போச்சு. நம்மள ஏதோ ஒரு என்ன சொன்னாங்க, உலகத்தை படைச்சு ஒரே கடவுள், ஒன்றாகிய மெய்தேவனாகிய இயேசு. ஓகே. திடீர்னு பார்த்தா பிதான்னு 2வது ஆளா சொல்றாங்க. இப்ப யாரும் சொல்லிட்டாங்க, ஐயோ 3வது ஒரு ஆளா? இன்னும் எத்தனை தெய்வங்கள் தான் இயேசுக்குள்ள இந்த கிறிஸ்தவங்க சாமி கும்பிடுவாங்க? எனக்கே டவுட் ஆயிடுச்சு. நானே பல தெய்வங்களை வணங்கிட்டு இங்க வந்து சேர்ந்திருக்கிறேன். இப்ப இங்க ஒண்ணு கூட்டிக்கிட்டே போறாங்க. 3வது பரிசுத்த ஆவியானவர் என்ன தேவை? நான் என்ன நினைச்சிட்டேன், இயேசுவை நம்ப முடியாம நம்பிட்டோம், இப்ப பிதாவை நம்ப முடியாம நம்பிட்டோம். ஓகே, இப்ப 3வது என்ன செஞ்சிருவோம்? பரிசுத்த ஆவியானவரை நம்பிடுவோம்னு நான் நம்பிட்டேன். அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு இன்ஜின் எது தெரியுமா? நீங்க போய் எவ்வளவு சயின்டிஸ்ட் படிச்சவங்க, உங்க பகுதியில் இருக்க டீச்சரு, பெரிய பெரிய மேதாவிகள்கிட்ட போய் இயேசு சொன்னாலும் அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? அவங்க நம்ப மாட்டாங்க. நம்புனா அடுத்து பைபிள் எடுத்து படிச்சா ஏதாவது கொஞ்சம் தெளிவா ஏதாவது புரியும். அப்புறம் தான் தெரியும் இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம்னு தெரியும். ஆனால் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு கடைசி வரைக்கும் டெரைவேஷன் கிடைக்கவே செய்யாது. அவங்க ப்ரூவ் பண்ணி பார்ப்பாங்க, எந்தவித சொல்யூஷனும் உங்களுக்கு கிடைக்காது. அப்ப ஒரு ட்ரெயினோடைய என்ஜின் எதுதான்? முதலாவது நான் இயேசுவை நம்ப வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில என்ன அதிசயம் அற்புதம்னாலும் பெற்றுக்கொள்ளலாம், நம்பிக்கை இருந்தா, விசுவாசம் இருந்தா. அதுதான் என்ஜின். நான் விசுவாசம் வச்சுட்டேன்னா என்னுடைய சக்கரம் சுத்த ஆரம்பிக்கும். இல்ல, நிச்சயமா இயேசு என் வாழ்க்கையில நிச்சயமா இந்த கவலையை மாற்றுவார், இந்த குறைவை என் வாழ்க்கையில மாற்றுவார். இதை நம்பி நீங்க உங்க ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லா கேரேஜும் நகன்றும். அல்லேலூயா. ஒரே ஒரு கவலை தான் எனக்கு இருக்குன்னு சொல்றவங்க கையை தூக்கலாமா? 2 கவலை தான் இருக்குன்னு சொல்றவங்க கையை தூக்கலாமா? வரிசையா இருக்கு கேரேஜ். எத்தனை கேரேஜ் இருக்குன்னே தெரியல ட்ரெயின்ல. எல்லா கேரேஜும் என்ன செய்யுது? அப்படி அப்படியே நிக்குது எல்லா கேரேஜும். ஆனால் சுத்த வேண்டியது எங்க இருக்கு? இயேசு மேல வைக்கிற நம்பிக்கையில தான். அப்ப நான் பரிசுத்த ஆவியானவரை நம்பிட்டேன். பரிசுத்த ஆவியானவரை நம்பி, ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவர் நீங்க எனக்கு வேணும்னு கேட்டேன்.
பரிசுத்த ஆவி எனக்குள்ள வந்துட்டார். அல்லேலூயா. பைபிள் முழுக்க என்ன சொல்லுதுன்னா, பரிசுத்த ஆவியை நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும்? எங்கேயுமே கிளாஸ் எடுக்க தேவையில்லை. பரிசுத்த ஆவியானவரை நீங்க எனக்கு வேணும்னு நீங்க நம்பி கூப்பிட்டுட்டீங்கன்னா அவர் வந்துருவார். கேளுங்கள் உங்களுக்கு. இது எங்க எழுதியிருக்கு? மத்தேயு 7 எழுதியிருக்கு, 7ஆம் வசனத்துல எழுதியிருக்கு. நம்ம எல்லாம் எதுக்கு கேட்போம்? எனக்கு பீரோ வேணும், பீரோக்குள்ள பட்டுச்சேலை வேணும், பீரோக்குள்ள நகை வேணும்னு கேட்போம். அந்த வசனத்துல கீழே பாத்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு அருள போட போகிற பரிசுத்த ஆவியானவர் குறித்தே அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும். இந்த வார்த்தைகள் எல்லாம் எங்க எதுக்காக எழுதப்பட்டிருக்கு? பரிசுத்த ஆவியானவருக்கு தான். அப்ப பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும், வல்லமையை பெற்றுக்கொள்ளணும். இரவுல முழுக்க ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே யாரோ என்னென்னமோ பேசுறாங்க, ஒரு வித்தியாசமான மொழிகள் பேசுறாங்க, எனக்கு இந்த மொழி வேணும். நைட்டு உபவாசம் இருந்தேன், அதிகாலை எழும்பினேன், ஆண்டவரை எனக்கு சொல்லி கொடுங்க, எனக்கு அந்நிய பாஷை எனக்கு கொடுங்க ஆண்டவரை. கேட்டா போதும். காலையில எந்திரிச்ச உடனே ஆ போடு, அடுத்து ஆவண்ணா போடு, அடுத்து ஈ போடு, இப்படி ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தார். அந்த அதிகாலையிலே என் வாழ்க்கையில என் நாட்கள அந்நிய பாஷை வந்து விட்டது. அல்லேலூயா. அந்நிய பாஷையை பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அந்நிய பாஷைக்கு தடை செய்யாதிருங்கள். அல்லேலூயா. யார் எதுக்கு அந்நிய பாஷை பேசுறேன்னு கேட்காதீங்க. அதுல ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கு. 1 கொரிந்தியர் 14 வாசித்தீங்கன்னா, நீங்க சபையில எப்படி பேசணும், உங்க ஜெபாரியில எப்படி பேசணும், அந்நிய பாஷை பேசினா உங்களுக்கு என்ன நன்மை, என்ன நன்மை? நான் ஒரு இடத்துக்கு சைக்கிள்ல போறேன், எவ்வளவு நேரம் ஆகும்? ஆட்டோல போறேன், பைக்ல போறேன், எவ்வளவு நேரம் ஆகும்? அந்நிய பாஷையில போனா ஜெட் வேகத்துல போலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. சிம்பிள், அவ்வளவுதான். ஆண்டவர் நீங்களும் கனெக்ட் ஆறதுக்கு ஜெட் வேகத்துல கனெக்ட் ஆறதுன்னு அந்நிய பாஷை தான். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்நிய பாஷை பேசினா ஜெட் வேகத்துல பரலவமும் நீங்களும் கனெக்ஷன் ஆயிருவீங்க. அல்லேலூயா. அதனால அந்நிய பாஷையை ட்ரை பண்ணுங்க. அந்நிய பாஷை அதிகாலை எழுந்து ஆண்டவர் எனக்கு கொடுங்கன்னு கேளுங்க, ஆண்டவர் உங்களை சந்திப்பார். அல்லேலூயா. இந்த மூல உபதேசங்கள்ல இருந்து ஒரு நாளும் மாற வேணாம். நீங்க இதுல பூரணரா இருக்க அழைக்கப்படுகிறீர்கள். இதுல குறைவுள்ளவங்களாகவே இருக்கக்கூடாது. பிதாவையும் நம்பணும், குமாரனையும் நம்பணும், பரிசுத்த ஆவியானவரை நம்பணும். குறிச்சு வச்சுக்கோங்க. யோவான் மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 3ஆம் அதிகாரத்துல கடைசி வார்த்தையில இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரையேறுகிறார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது, இவரே நேசகுமாரன், சத்தம் பிதாவுடையது. அவர் தோள் மேல புறாவை போல பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குகிறார். அங்க பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். 3 பேர் இருக்கிற காட்சிகள். அப்போஸ்தலர் 10:38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பினார். 3 பேர் இருக்கிறாங்க. நிறைய இடத்துல பரிசுத்த ஆவியானவரும் இயேசுவும் இருப்பாங்க. இயேசு தேற்றரவாளனை அனுப்புகிற, என் பிதா அனுப்புவார்னு சொல்லிட்டு போறாரு. பிதா பரிசுத்த ஆவியானவர் அனுப்புகிறார். இயேசுகிட்ட இருந்து பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். யோவான் 7:37-38 தாகமா இருக்கிறவன் என்னிடத்தில் வர கடவன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் பரிசுத்த ஆவியானவர் குறித்தே அப்படி சொல்லுகிறேன்னு சொல்லுகிறார். அப்ப இயேசு இடத்துல இருந்து, இயேசுனா என்ன? வேதம் வாசித்தால் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இடத்துல வருவார். நான் இயேசு அவசரமாக தேடணும். நான் வேதத்தை வாசித்தால் ஆவியானவர் இயேசுவோடு என்னை இணைப்பார். அல்லேலூயா. ஆக பிதா குமாரன் பரிசுத்த ஆவி ஆகிய முப்பரிமாணத்தில் இருக்கிற ஒரே தேவன் 3 நபர்களாகவும் செயல்படுகிறார். முப்பரிமாணத்திலையும் செயல்படுகிறார், தனிநபராகவும் உங்கள் வாழ்க்கையில செயல்படுகிறார். அல்லேலூயா. இதை புரிந்து கொள்ளணும். அனந்த ஞானம் ஆண்டவர்கிட்ட இருக்கு. நம்மளும் கேட்டா என்ன செய்வாரு? ஞானத்தை கொடுப்பார். இந்த 3 நபர்களும் பிரிந்தும் செயல்படுவாங்க, சேர்ந்தும் செயல்படுவாங்க, 2 நபர்களாகவும் சேர்ந்து செயல்படுவாங்க, ஒரு நபராகவும் செயல்படுவாங்க. அல்லேலூயா. இந்த மூல உபதேசத்திலிருந்து மாறாமல் இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இதுல குழப்பமே இருக்கக்கூடாது. இவர் பெருசா அவர் பெருசா, 3 பேர் ஒண்ணுதானே, யாருமே பெருசு இல்லையே. 3 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறாங்க, யாரையும் பெருசா நினைச்சிடக்கூடாது. அல்லேலூயா. இதுல நம்ம தெளிவடைவோம். ஓகே, இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் இருக்கு. இன்னொரு 10 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு இன்னொரு சத்தியத்தை நிறைவு செய்து முடிக்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மார்க் 15:21. சிரேனே ஊரானும் அலேக்கி சந்தரும் ரூபுக்குக்கும் தகப்பனுமாகிய சீமோன் எனப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவ்வழியே வருகையில்
அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். ஒரு நபரை சிலுவையை சுமக்கும்படி பலவந்தம் பண்ணினார்கள். என்ன? அவரை கம்பல் பண்றாங்க இந்த சிலுவையை தூக்க சொல்லி. அவர் யார் என்று சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அவர் சிரேனே ஊரானாகிய சீமோன் எழுதப்பட்டிருக்கு. இயேசுவ அங்க சிலுவையில் அடிக்கிறதுக்காக அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. ஒரு சிஎம் நடுவுல போறாருன்னா எல்லா பக்கம் போலீஸ் எப்படி நிப்பாங்க? அணைச்சு நிக்கிறத போல எல்லா பகுதியிலையும் சீமா அணைச்சு நிக்கிறாங்க. நடுவுல இயேசு அப்படி கூட்டிட்டு வர்றாங்க. ஒருத்தர் உள்ள போயிட முடியாது. இந்த மார்க்ல தான் எழுதி இருக்கு, ஒரு வாலிபன் அவர் பின்னாடி போனானா. எப்படி போனா? ஒரு துப்பட்டியை கட்டி கொண்டு போனான். துப்பட்டின்னு என்ன? ஒரு துண்டை கட்டி கொண்டு ஒரு வாலிபன் பின்னாடி போனானா. அங்க இருக்கிற அதிகாரிகள் பாக்குறான், எவனோ ஒருத்தன் கம்பல் விளக்கிட்டு உள்ள வர்றான்டா, இயேசு பின்னாடி ஒருத்தன் வர்றான், அவனை பிடிங்கடாங்கிறாங்க. பிடிச்சு என்ன செஞ்சாங்க? துண்டை உருகிட்டாங்க, நிர்வாணமாக ஓட விட்டாங்க. ஓடுறான், ஏண்டா சிலுவை தூக்கிட்டு போற இடத்துல பின்னாடி ஆட வர ஓடுறான்னு அடிச்சு விரட்டினாங்க. அவன் பயந்து தெரிச்சு ஓடி போயிட்டானா. அது வேற யாரும் இல்ல, அந்த சுவிசேஷம் எழுதின மார்க்கு தான். அல்லேலூயா. அந்த சுவிசேஷத்தை எழுதின மார்க்கு தான் பின்னாட்கள்ல இயேசுவின் சீசரா மாறி இந்த சுவிசேஷத்தை எழுதி இருக்கிறாரு. தாம் பேரை மறைச்சு எழுதி வச்சிருக்கிறார். இந்த மார்க்கு தான் பவுலோட ஊழியம் பார்த்திருக்கிறாரு. இந்த மார்க்கு தான் பர்னபாவோட ஊழியம் பார்த்திருக்கிறார். பேதுரு கூட இருந்திருக்கிறார். எல்லா அப்போஸ்தலரோட கூட சேர்ந்து ஊழியம் பார்த்த இந்த மார்க்கு அப்படி அவ்வளவு ஸ்ட்ரிக்டான இடத்துல இயேசு தொய்ந்து நடுவில் விழுகிறார். அவர் மேல இறக்கப்பட்டு ஒரு சிலுவை, நீ கொஞ்ச நேரம் தூக்குப்பான்னு இவரை கூப்பிடல. இயேசுவை சாகுற வரைக்கும் சிலுவையில் அடிக்கணும், இங்கேயே செத்து போயிடக்கூடாதுன்ற ஒரு அந்த தண்டனையை நிறைவேற்றுவதற்காக இந்த சிறைநாயூரானாகிய சீமோனை கூப்பிட்டு, அவன் யாரு? வழிப்போக்குல வந்தவன். அப்படிதான் போட்டு வழிப்போக்குல வேடிக்கை பார்த்தவனுங்க நீங்க வாடான்னு கூப்பிடுறாங்க. அவன் வெளியூருக்காரன். அவன் சும்மா யாரையும் அடிச்சு எடுத்துட்டு போறாங்கன்னு எட்டி கூட்டத்துக்குள்ள பாக்க, இங்க வாடான்றாங்க. அவன் பின்னாடி திரும்பி பார்த்திருப்பான், நான் கற்பனை பண்ணி பார்த்தேன், யாரையோ கூப்பிடுறாங்க அவங்க ஆளுகளன்னு. என்னைவா? நான் இந்த ஊர்ல இங்க வேற ஊரு, இங்க வாடா. உள்ள பிடிச்சு இழுத்துட்டாங்க, பலவந்தம் பண்ணி. அந்த ஆளு தூக்கம் இல்ல, நீ கொஞ்ச நேரம் தூக்கு. அப்ப வேற வழி இல்லாம அந்த சிலுவையை அவன் மேல வைக்கிறாங்க. அந்த சிலுவையோட வெயிட் அவன் உணர்றான். அது என்ன வெயிட்டா இருக்கு, இது எப்படிடா இவரு இவ்வளவு தூரம் தூக்கிட்டு வந்தாரு? சிலுவையை தூக்குனா இயேசுனுடைய உடல்ல சரீரத்துல இருந்த துகள்கள் எல்லாம் அவர் மேல படுது. இதை தியானிச்சு படிக்கணும். இயேசுவின் மேல இந்த ரத்தம் எல்லாம் இவர் மேல படிக்குது. இயேசு சிந்தின கண்ணீர், இயேசு சிந்தின வேர்வை எல்லாம் இந்த சிறைன மேலான சீமோன் மேல இருக்கு. ஒரு சொட்டு ரத்தம் ஏசப்பா நம்ம மேல ஊத்துனா சகல பாவங்களும் கழுவி சுத்திகரிக்கப்படுகிறது. உண்மையிலே இயேசு அந்த இடத்துல நேருக்கு நேராக இயேசுவின் ரத்தத்தை தன் சரீரத்துல வாங்கினவன் எவ்வளவு பாக்கியவான். அந்த சிறைன ஊரான சீமோன் கொஞ்ச நேரம் சுமந்துட்டு வெளியில வந்துடுறாரு. அவரால் கட்டாயம் நான் உட்கார்ந்து தியானிச்சு பார்க்கும்போது அவரால் அழுகை அடக்காம இருந்திருக்கவே முடியாது. எல்லா சீசர்களும் ஓடி இருப்பாங்க. இயேசு திரும்பி பார்த்திருப்பாரு, யாரு இந்த பையன்? சிரேனே ஊருக்காரனா? இயேசு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. சிலுவையில ஏறி ஆண்டவர் அடிக்கும் போது அவன் பார்த்து நிச்சயமா உள்ளம் கசிந்து அழுதுருப்பான். ஐயோ, இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க தூக்கவே முடியாத ஒரு சிலுவையை இவ்வளவு கஷ்டப்பட்டு இவரை அடிச்சு இப்படி துன்புறுத்தி கொண்டாங்களே, அவர் உடம்புல உள்ள ரத்தம்லாம் இப்படி இருக்கே, இவ்வளவு ரத்தத்தை ஒருத்தர் சிந்திட்டாரேன்னு சொல்லி அழுகிற காட்சியை யார் பார்த்திருப்பாருன்னா இயேசு பார்த்திருப்பாரு. இயேசு பார்த்திருப்பாரு. ஐயோ, எனக்காக அவன் அழுகிறானே. ஆண்டவர் உன்னை மனசுல நினைச்சிட்டாரு, இந்த சீமோன் எனக்காக கொஞ்ச நேரம் சிலுவை சுமந்தானேன். இந்த காட்சி அப்படியே வச்சுக்கிட்டு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுப்போம். அப்போஸ்தலர் 2:10. பெந்தெகொஸ்தே நாள்ல பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். அங்க கூட்டம் கூட்டமாக ஜனங்கள், எருசலேம் ஜனங்கள் நிக்கிறாங்க, யூத ஜனங்கள் நிக்கிறாங்க. அவங்களுக்கு அந்நிய பாஷைகள் வருகிறது நாவுல. அவங்க எல்லாம் கொஞ்ச நேரம் கழிச்சு பற்பல பாஷைகள் பேசுகிறார்கள். 10வது வசனம் வாசிக்கலாம். பம்பிலியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும் யூதரும் யூத மார்க்கம் அமைந்தவரும். பாருங்க, சிரேனே ஊர்க்காரங்களுடைய பாஷையும் அந்த அந்நிய பாஷை பேசினவங்க பேசினாங்களாம். அல்லேலூயா. இயேசு சிரேனே ஊரை நினைச்சிட்டாரு. அல்லேலூயா. சிரேனே பட்டணத்தை இயேசு நினைச்சிட்டாரு. எனக்காக ஒரு சிரேனே ஊர்க்காரன் வந்து சிலுவை சுமந்தினான்னு நினைச்சிட்டாரு. இப்ப ரட்சிக்கப்படப்பாரு ஒரு பெரிய கூட்டத்தை ஆண்டவர் செலக்ட் பண்ணிட்டாரு. இந்த ஊர்காரை ரட்சிக்க பண்ணும், இந்த ஊர்காரன் திருச்சிக்காரை ரட்சிக்க பண்ணும், திருமங்கலத்துக்கார ரட்சிக்க பண்ணும், மதுரைக்கார ரட்சிக்க பண்ணும். ஆண்டவர் முன்குறிச்சு வச்சது போல இந்த சிரேனே ஊர்காரன் எல்லாம் ரட்சிக்கணும்னு ஆண்டவர் ஒரு திட்டத்தை பண்ணிட்டாரு. அந்த ஊர் பாஷையை எருசலேம் ஜனங்கள் நாவல கொடுத்துட்டாரு. அல்லேலூயா.
6ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 6:9 அதுல வாசிக்கிறேன். அப்பொழுது லிபர்த்தீனீர் எண்ணப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும் சிரேனே பட்டணத்தாரிலும் அலெக்சாந்திரியா பட்டணத்தாரிலும் சிசிலியா நாட்டாரிலும் ஆசியா தேசத்தாரிலும் சிலர் எழும்பி ஸ்தேவானுடனே தர்க்கம் பண்ணினார்கள். அல்லேலூயா. எங்க ஊர் திருமங்கலம் 1000 நபர்கள் இருக்கிறாங்க, 1000 குடும்பங்கள் இருக்கு, ரட்சிக்கப்படாத கூட்டம். ஒரே ஒரு நபர் எழும்பணும்னு என்ன செய்யறாங்க? ஊரை எதிர்த்து கலகம் பண்ணுதுங்க. இயேசு நீங்க ஏற்றுக்கொண்டதுக்கு ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? உங்களை இந்த உலகம் தனிமைப்படுத்தும். நீங்கள் தனிமையை விரும்புவீர்கள். தனியா போய் ஜெபம் பண்ண விரும்புவீங்க. சினிமாக்கு போகமான்னு கூப்பிட்டா போக மனசு வராது. ஷாப்பிங் போகமான்னு கூப்பிட்டா போக மனசு வராது. நீங்கள் தனித்துவமாக மாறுவீர்கள். அல்லேலூயா. அப்ப இங்க கலகம் பிறந்துருச்சுன்னா அங்க ரட்சிப்பு ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். சிரேனே பட்டத்துல ரட்சிப்பு ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்தேவான அந்த பகுதியில போய் ஊழியம் செஞ்சிருக்கிறாரு. அந்த ஸ்தேவான எதிர்த்து நின்று கல்லெறிஞ்ச கூட்டத்துல இந்த சிரேனே ஊர்காரனும் இருந்திருக்கிறான். இப்ப ஆண்டவருடைய பிளான் என்ன தெரியுமா? எவன்லாம் கல்லெறிஞ்சானோ அவனெல்லாம் நான் ரட்சிக்கணும். அல்லேலூயா. யாரெல்லாம் ஸ்தேவான் மேல கல்லெறிஞ்சானோ அவனெல்லாம் ரட்சிக்கணும். ஆண்டவருடைய மிஷன் அடுத்து அதுதான். அப்போஸ்தலர் 11:20 அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 20வது வசனம். அவர்களில் சீப்புருதீவாரும் சிரேனே பட்டணத்தாராகுமாகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள். அல்லேலூயா. 4 அதிகாரத்துல காட்சி மாறுகிறது. சிரேனே பட்டணத்தார் போய் இயேசுவை பத்தி பிரசங்கம் பண்ணாங்களாம். அல்லேலூயா. ஆண்டவர் என்னை குறித்து சொல்லிட்டு இருப்பாரு. அந்த ஊருக்காரங்க தான் என்ன ஓவரா திட்டினாங்க. இப்ப அந்த ஊருக்காரன் தான் என்ன செய்யறான்? இயேசுவை பத்தி பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். திருச்சியில போய் அவனே இயேசுவை பத்தி பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. அப்ப பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார்கள். 13ஆம் அதிகாரம் அப்படியே அதுக்கு அடுத்த அதிகாரத்துக்குள்ள முதல் வசனம் 13:1 பாருங்க. அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும் கார்பங்கு தேசாதிபதியுமாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். இப்ப என்ன ஆயிட்டாங்க? சிரேனே பட்டத்தார் தீர்க்கதரிசியா மாறிட்டாங்க, போதகர்களா மாறிட்டாங்க. அல்லேலூயா. ஒரே ஒரு நபர், நான் இன்னைக்கு சொல்றேன், ஒரு நபர் நீங்கள் சிலுவையை சுமந்தால் போதும். உங்களுடைய குடும்பத்தார் ரட்சிக்கப்பட்டுருவாங்க, உங்களுடைய ஊர்க்காரவங்க ரட்சிக்கப்பட்டுருவாங்க, உங்களுடைய உற்றார் உறவினர், உங்களுடைய மொத்த தேசத்தார் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டுருவாங்க. அல்லேலூயா. உண்மையா நீங்க ரட்சிக்கப்பட்டு சிலுவையை சுமந்தால். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசு, எங்க அம்மா அடக்கம் பண்ண புதுசுல 1 வருடம் வெளியில தலையை காமிக்கல. ஏன்னா ஊர்ல எல்லாரும் என்னை காரி உமிழ்ந்து துப்புனாங்க. உண்மையிலே பல் கடிப்பாங்க. என் கடைக்கு தேடி வந்து பல்ல கடிச்சிட்டு போவாங்க. இப்படி பண்ணிட்டேன்னு. நீ ஆனால் பரவாயில்ல, வயதானவன் தாயை எப்படி மாத்திட்டேடா, அப்படிதான் பல்ல கடிச்சாங்க. கஷ்டமா இருக்கும். நான் ஆண்டவரும் நானும், இயேசுவும் நானும், ஜெபாரா நானும், இதுதான் என் வாழ்க்கையா இருந்துச்சு. 1 வருஷம். 1 வருஷம் கழிச்சு ஆண்டவர் என்ன சொன்னாரு? உன் துக்கம் நாட்கள் முடிந்து போயிடுச்சு. ஆண்டவர் வெளியில கொண்டு வந்தார். 1 வருஷம் கழிச்சு ஸ்தோத்திர கூட்டத்துக்கு யாரை கூப்பிட சொன்னார்னா மறுபடியும் சொந்த பந்தத்தெல்லாம் கூப்பிட சொன்னார். போய் சொன்னா வைனா வைவோ அவ்வளவு வை. ஒவ்வொரு வீட்டுலையும் போய் மறுபடியும் எங்க அம்மாவுக்கு ஸ்தோத்திர கூட்டம் வச்சிருக்கிறேன்னு சொன்னா அவ்வளவு திட்டினாங்க. கடைசியாக 2 நாட்கள் கழித்து அதுல அந்த ஸ்தோத்திர கூட்டத்துல ஒரு நபர் பாக்கெட்ல எலி மருந்து வச்சுட்டு தற்கொலைக்காக வந்தவன் ரட்சிக்கப்பட்டிருக்கான். அவன் இன்னைக்கு வரைக்கும் சர்ச்சுக்கு போய்கிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. திருநகர்ல சர்ச்சுக்கு போய்கிட்டு இருக்கிறான் அந்த நபர். அப்படி ஆண்டவர் மாற்றங்களை செய்தார். மறுநாள் எங்க வீட்டுக்கு வந்தாங்க என்னுடைய சொந்தம். அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, நல்ல மஞ்ச சேலை, நல்ல பட்டை அடிச்சு வந்தாங்க. டேய், நம்ம சொந்தம், நம்ம பந்தம், நம்ம அண்ணன் தம்பின்னு இருக்கணும்டா. இதை விட்டுட்டு உன் பிள்ளைகளோட எதிர்காலத்தெல்லாம் மாத்திட்டு இப்படி போயிட்டேடா. போயின்னு பயங்கரமா திட்டுறாங்க. இப்ப என்னடா என்ன செய்யணும்? இல்ல, நீ மறுபடியும் இதெல்லாம் விட்டுட்டு நம்ம நம்பிக்கைக்கு வரணும். இல்ல, அது என்னால முடியாது. ஏன்டா முடியாது? இயேசுதான் உண்மையான கடவுள் எனக்கு தெரிஞ்சிருச்சே. தெரியறதுக்கு முன்னாடி கூப்பிட்டு இருந்தீங்கன்னா நான் வந்திருப்பேன். எனக்கு தெரிஞ்சிருச்சே இயேசுதான் உண்மையான கடவுள்னு. என்னை படைச்சவர் அவரும் தெரிஞ்சிருச்சு. அவரை மறந்துருந்தா நான் எப்படி மறக்க முடியும்? போடான்னு எந்திரிச்சு போயிட்டாங்க. அழுகையா வந்துருச்சு. என் பையனுக்கே டென்ஷன் ஆயிடுச்சு. என்னப்பா வீட்டுல வந்து இப்படி வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே உங்க ரட்சிக்கப்பட்ட பிள்ளை ஒரு ரட்சிக்கப்படாத ஆளை கூட்டிட்டு வந்து என்னை திட்டுறீங்களே ஆண்டவரே. தாவீதை போல ஜெபம் பண்ணேன். நான் நியாயம் இருக்க மாட்டேன், நீங்க தான் நியாயம் இருக்கணும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு தண்டனை கிடைக்கும்னு எதிர்பார்த்து இருந்தா ஆண்டவர் சொல்றாரு, நான் ஒன்னு நேசிக்கிறத விட உங்க அத்தையை தாண்டா அதிகமா நேசிக்கிறேன்றாரு. அல்லேலூயா. தூக்கி வாரி போட்டுருச்சு. இயேசுவை பத்தி அறிய அறிய ஒவ்வொரு நாள் இன்பம் தாங்க. யார் இந்த ஆண்டவர்?
உங்க பிள்ளையா இருக்கிற என்னையும் ரட்சிக்கிறீங்க, உங்களை வெறுக்கிறவங்களையும் ரட்சிக்கிறீங்களா, உங்களை திட்டுறவங்களையும் ரட்சிக்கிறீங்களா, உங்களை சபிக்கிறவங்களையும் ரட்சிக்கிறீங்களா? நான் அப்படித்தான் நான் வேதத்துல எழுதி கொடுத்திருக்கிறேன். உன் சத்துருக்கா ஜெபம் பண்ணு, நேசி, அவங்களை ஆசீர்வதி. சரிங்க ஆண்டவரே, எங்க அத்தை பேரை சொல்லி, ஆண்டவரே எங்க அத்தையை நான் மன்னிக்கிறேன். ஐயோ மன்னிக்க முடியலையே. சரி நான் மன்னிக்கிறேன், நீங்க சொல்றீங்க மன்னிக்கிறேன், நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே, ஜெபம் பண்றேன். உங்க அத்தை மட்டும்தான் உன்னை திட்டுறாங்களா? ஐயோ இல்ல, என் ஊருக்காரங்களும் திட்டுறாங்க. எழுதுற பேர அதே ஜபாரையில உட்காந்து டைரியை போட்டு எழுதுனேன். என் கூட படிச்சவங்க, என் கூட ஜிம்ல விளையாண்டவங்க, என் கூட இருக்கிற சொந்த வந்த ஊர் பேரெல்லாம் எழுதி ஒரு 100 ஜப குறிப்பு எழுதி, ஆண்டவரே இவ்வளவு வந்துருச்சு ஆண்டவரே, கடந்த 100 ஆண்டுகளாக இந்த ஜனங்களுக்கு ஜெபிக்க ஒருத்தர் கூட இல்லையடா, எல்லாரும் ரட்சிக்கப்படாம நரகத்தை நோக்கி போறாங்க. இன்றைக்கு உன்மேல் கொடுத்திருக்கிற நிந்தனை அதுதான் உனக்கு கொடுத்திருக்கிற சிலுவை. இந்த சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி வா. அந்த சிலுவை இன்றைக்கு சுமக்கிறேன். நான் இன்னைக்கு போய் காஸ்பல் சொல்லல, ஆனா என் சொந்த பந்தத்துல அநேகர் இந்த 4 வருஷத்துல ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. தேடி வந்து சொல்றாங்க, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். ஒரு சிரேனே ஊரானாகிய சீமோன் எழும்புனா அந்த பட்டணம் முழுவதுமாய் ஆசீர்வாதம். நம்ம பகுதியில் இருக்கிற வாலிபர்களை எழுப்பும்படிதான் நாங்க போராடுறோம். நம்ம பகுதியில் இருக்கிற வாலிபர்கள் எழுப்பி விட்டா ஒரு சீமோனாக மாறுவாங்க, பட்டணங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படும். இதுதான் கடைசி கால எழுப்புதலுக்கு தேவை. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கிற நிந்தைகளை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்க உறவுகள் மத்தியில சாட்சியாய் வாழ்ந்து காண்பீங்க. உங்க உறவுகள் மத்தியில இயேசுவை வாழ்ந்து காண்பீங்க. அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சிலுவை. கடைசி வரைக்கும் பாடுபட்டாவது இயேசுவை மறுதலிக்காம, மூல உபதேசங்களை விட்டு விலகாம, உயிர் மூச்சு போகிற வரைக்கும் இயேசுவை அறிவித்துக் கொண்டே சாகுங்கள். பின் நாட்கள்ல நம்முடைய சந்ததி எல்லாம் ரட்சிக்கப்படும். அப்படியே கை வச்சு ரோமர் எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனம், ரோமருக்கு 16:13 வாசிச்சு ஜெபம் பண்ணுவோம். ரோமர் 16:13. கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூபையும் எனக்கும் தாயாகிய அவனுடைய தாயையும் வாழ்த்துங்கள். பவுல் எழுதுகிற ஒரு கடைசி லிஸ்ட், ரோமர் நிருபத்துல கடைசி லிஸ்ட் பூரா எப்படி இருக்கும்? பொதுவா நிருபங்கள்ல கடைசி லிஸ்ட் எது இருக்கும்? வாழ்த்துதல் செய்தி இருக்கும். பவுலோட ஊழியம் பார்த்த நபர்களுடைய பெயர்கள். இந்த ரூப் அப்படிங்கறத கை வச்சுட்டு நம்ம பார்த்த மார்க் 15:21 பாத்தீங்கன்னா ரூபின் தகப்பனாகியன் தான் போட்டிருக்கு சீமோனை குறித்து. அப்ப இது சீமோனுடைய மகன். இந்த தாய்ங்கிறது யாரு? சீமோனுடைய மனைவி. இந்த நாட்கள்ல இந்த டியூரேஷன்ல நிச்சயமாக சீமோன் மரித்திருக்க வேண்டும். தாயும் மகனும் பவுலோடு இணைந்து ஊழியம் செய்திருக்கிறார்கள். பவுலுக்கு தாயாக சீமோனுடைய மனைவி இருந்திருக்கிறாள். அல்லேலூயா. அநேகமா பவுலுடைய ட்ரெஸ்ஸை துவைச்சு போட்டிருப்பாங்க. தாயினா யாரு? கொஞ்சம் சமையல் பண்ணி போற வரும்போது கொடுத்திருப்பாங்க பவுலுக்கு. தாயாக பவுலுக்கு அவங்க கூட இருந்திருக்கிறாங்க. அந்த குடும்பம் முழுவதுமா இயேசுவை சேவித்ததான். இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்ட நீங்கள் பூரணராக வேண்டும். முழுமை உங்களுடைய ரட்சிப்பின் பூரணம் எங்க இருக்கு? நான் பெற்றுக்கொண்ட இயேசுவை மற்றவர்களுக்கு நான் சொல்லி என் ஊரார் உறவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படுவதற்கு நான் காரணமா இருக்கணும். உங்க பகுதியில யாராவது கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் ஒட்டி இருக்குன்னா, நம்ம நடந்து போகும்போது நீங்க பாருங்க, கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் எப்படி அடிக்கிறாங்கன்னா, 2 சிங்கம், 2 யானை, 2 புலி போட்டு, 2 செயின்ல விளக்கு போட்டு, என்னது இமயம் சரிந்தது, யமனுக்கு எச்சரிக்கை, இப்படி எல்லாம் போஸ்ட் போடுவாங்க. அதை பார்த்தோன்னே நமக்கு அப்படியே சிரிப்பா வரும். ஐயோ இவங்க என்னடா போஸ்ட் இப்படி அடிச்சிருக்கிறாங்க, நரகத்துக்கு போறவங்க அப்படின்னு பார்த்து சிரிச்சுக்கிட்டே போவோம். அந்த சிரிப்போட ஒரு நிமிஷம் கேள்வி கேட்டு பாருங்க, இந்த நரகத்துக்கு போறவருக்கு நான் இயேசுவை பத்தி சொல்லிட்டேனா? இந்த 2 சிங்கம் போட்டு 2 யானை போட்டு கொம்பு படம்லாம் போட்ட இந்த நபருக்கு நான் சுவிசேஷம் சொல்லிட்டேனா? சொல்லவில்லை என்றால் நம்முடைய ரட்சிப்பும் கேள்விக்குறிதான். அந்த நரகத்துக்கு போகிற நபர் நுனி விரலை பிடிச்சு ஒருவேளை நம்மை இழுத்துட்டு போயிடுவார். அல்லேலூயா. எரிகிற அக்கினிக்கு நம்மளும் பாத்திரம் ஆவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. நம்ம பகுதியில வாழ்றவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு மனசாட்சியின்படி ஆண்டவர் பத்தி சொல்லுங்க. நிச்சயமா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம். என் உள்ளமும் என் உடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா ஏங்குதையா என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன்
என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். துணையாளரே சிறகின் நிழலில் தானே களி கூறுவேன். துணையாளரே சிறகின் நிழலில் தானே களி கூறுவேன். களி கூறுவேன். என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். ஆமென். காயினிடத்தில் ஆண்டவர் கேட்ட கேள்வி, உன் சகோதரன் ஆகிய ஆபேலை எங்கே? நான் அறியேன் என்று காயின் சொன்னானா? காயின் சபிக்கப்பட்டவனாக மாறினான். நம்முடைய சகோதரர்களை எங்கே என்று ஆண்டவர் ஒரு நாள் கேட்பார். இயேசுவை இந்த சமூகத்துக்கு நடுவுலாக நிற்பாட்டி எல்லாரும் கேள்விகளை கேட்டார்களாம். ஆனால் நிச்சயமாய் ஒரு நாள் வரும், இயேசுவின் சமூகம் நம்மை சூழ்ந்து நின்று நம்மை கேள்வி கேட்கிற அந்த நாள். அந்த நாளை கண் முன்பாக கொண்டு வருவோம். உன் வாழ்விலே இயேசுவை குறித்து நீ யாராருக்கு சொன்ன? உன் சகோதரன் எங்க? உன் சகோதரி எங்க? உன் உறவுகளை எங்க? உன்னோடு இருந்த நண்பர்களை எங்கே? நீ வாழ்ந்த நாட்களிலே உம்மோடு பிரவேசித்த என் மக்களை எங்கே என்று என் இயேசு கேட்பார். ஒருவேளை கண்ணீரோடு வெறுங்கையோடு நிற்போமானால் பரிதவிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். இந்த நாளில ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, என்னை பூரணராக மாற்றும்படியாக கர்த்தர் எங்களோடு பேசின திரு வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தை எங்களை உருவாக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, நரியின் வாள்களிலே பற்ற வைக்கப்பட்ட அக்கினி போல இந்த நாளிலே பற்ற வைக்கப்பட்ட அக்கினி ஆண்டவரே இந்த தேசம் எங்கும் பரவுவதாக இயேசுவின் நாமத்தினாலே இங்க இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஒரு சுவிசேஷ பாரத்தை கர்த்தர் தருவீராக. என் இயேசு என்னுடைய ஆண்டவர், இந்த உலகத்தின் இரட்சகர் என்று சொல்லி எல்லாரும் பறைசாற்ற அறைகூவல் கொடுக்க கர்த்தரை அநேகரை எழுப்புவீராக. வாலிபர்கள் மத்தியில ஒரு பெரிய அக்னியை போடுவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துராஷனரபா ரிதலரமா ஹதலரஷலரபா ஹதலரமா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒரு அக்னியை போட வந்து அது இப்போவே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்ன ஆண்டவர் எங்களை பூரணப்படுத்தி கர்த்தர் இப்பொழுது இறங்கி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய அருள் மாறி மழை எங்கள் மேல் பொழியட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே அந்நிய பாஷை வரங்கள் இல்லாத ஒவ்வொருவருக்கும் அந்நிய பாஷை வருவதாக பரிசுத்த ஆவியானவர் இறங்குவீராக. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்து. பின்மாறி மழையை நான் தருவேன், நீங்கள் அதற்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னீரே. ஒரு பின்மாறி மழையை கர்த்தர் ஊற்றுவீராக, ஒவ்வொருவர் மேலும் பொழிந்தருள்வீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் நீர் நல்லவர், பெரிய காரியங்களை செய்திருக்கிறேன் ஆண்டவரே. வருகிற ஆகஸ்ட் 15க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சபையிலிருந்து தேசத்தின் தலைவர்கள் எழும்பட்டும். இந்த சபையிலிருந்து பெரிய பெரிய ஊழிய தலைவர்கள், ஊழிய ஸ்தாபனங்கள் எழும்பட்டும் இயேசுவின் நாமத்தினால. இந்த திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய சுவிசேஷகர்களாக, ஊழியர்களாக, வரம் பெற்று வல்லம் பெற்றவர்களாக கர்த்தாவே நீர் இந்த நாளிலே கடைசி கால ஊழியங்களை கர்த்தர் செய்யும்படியாக ஒவ்வொருவர் மேலே இறங்குவீராக ஆண்டவரே. அப்படியே செய்கிறபடினால் ஸ்தோத்திரம். துதிகனமை மேல உமக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கொஞ்சம் உங்களுக்கு டைம் நான் கூட எடுத்துட்டேன், பாஸ்டர் என்னை மன்னிக்கணும். ஆனால் பூரணர் ஆகணும், அதுதான் ஆண்டவருடைய சித்தம். ஹல்லேலூயா. மூல உபதேசத்தை விட்டு விலகாதிருங்கள். பூரணப்படுவதற்கு சுவிசேஷத்தை அறிவித்து நாம் தெரிந்து கொண்ட இயேசுவை நம் உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.